الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الحكيم صدق الله العلي العظيم. கொஞ்சம் முன்னுக்கு வரீங்களா ப்ளீஸ்? கம் forward. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் 5வது நாளாக நிக்காஹ் அண்ட் ஃபேமிலி லைஃப் என்ற தலையங்கத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டும் கலைத்துக் கொண்டும் இருக்கின்றோம். இது ஒரு 4 நாள்ல ஒரு 10 மணித்தியாலங்கள்ல பேசி முடிக்கிற ஒரு டாபிக்ஸ் அல்ல இது. ஏன்னா நாங்கள் லைஃபை பத்தி படிக்கிறோம். அப்ப வாழ்நாள் பூராக படித்துக் கொண்டே இருக்கணும். ஆனாலும் சில பேசிக்ஸ நாங்க இடத்துல டிஸ்கஸ் பண்றோம். இந்த உலக வாழ்க்கையில அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சோசியல் லைஃப் ஐக்கோமேலும் ஃபேமிலி லைஃபா இருக்கோ மேலும் அது ஒரு பிசினஸ் லைஃபா இருக்கோ மேலும் எப்ப வாழ்க்கையில எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெஸ் ஆகுமோ அப்ப வாழ்க்கையில பெடப்பாகிடுவோம். எப்ப எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் ஆகுமோ அப்ப என்ன செய்யும்? சந்தோஷமாயிருப்போம். லொஸ்டாவல்ல, எதிர்பார்த்தது கிடைச்சல. ஒருத்தர் பிசினஸ் பண்ணினாரு, பிசினஸ் ஆரம்பிச்சக்குள்ளே அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இதில் ஒரு 2 மில்லியன் கிடைக்கும் ப்ராஃபிட் சொல்லி. எவ்வளவு கிடைச்சது? 2 மில்லியன் கிடைக்கும். ஆனா அவருக்கு கிடைச்சது 1.5 மில்லியன். அந்த 1.5 மில்லியனுடைய சந்தோஷத்தை விடவும் அந்த கிடைக்காத 0.5 மில்லியன் இருக்குது, அதுல தான் பொறி கூடிக்கும். அதான் ஹியூமன் நேச்சர். 1.5 கிடைச்சிக்குது, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ரொம்ப குறைவு. அந்த 500,000 கிடைச்சலையே அதை பத்தி என்ன செய்வோம்? ரீஷா பேசுவோம். அந்த பொறித்தான் நீக்கும். அது வயசு போக 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 அந்த பிரச்சனை கூடிக்கொண்டே போகும். மகன் கேப்பர் வாப்பாட்ட, ஏன் வாப்பா பொறி பண்றீங்க? கிடைச்சிக்கு தானே எங்களுக்கு. லைஃப்ல எப்பயுமே அது எல்லா லைஃப்லயும் தான். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறீங்க, நாங்க சோசியல் லைஃப்ல இவர் என்ற கூட்டாளி என்னோட இப்படித்தான் இருப்பாரு நீங்க ஒரு இமேஜ் பில்டப் பண்ணிப்பீங்க. யுவர் செல்ஃப், நீங்களே ஒரு கூட்டாளி, எனக்கு கேட்டாலும் தருவாரு, என்னோட இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாரு, நான் எதை சொன்னாலும் செய்வார் என்ற அளவுக்கு நீங்க அவரோட நெருக்கமா பழகுறீங்க. அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை. அது அவரால் டெலிவரி பண்ணேலா போனா நீங்க விடப்பாயிடுவீங்க, நாங்க விடப்பாயிடுவோம். அப்ப வாழ்க்கையில இதுதான் தியரி. பிளஸ்கள் மைனஸ் ஆகும் பொழுது நாங்க நோயாளியாக மாறுவோம். மைனஸ் பிளஸ் ஆனா ஹாப்பியா இருப்போம். இத வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்ல கட்டாயம் தேவை. கல்யாணம் முடிச்சக்குள்ள நான் நேற்று ஆரம்பிச்சேன். சரி, எல்லாருக்கும் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லாரும் விரும்புவாங்க உலகத்தில் நான் பாராட்டப்பட வேண்டும், என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். மக்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிசியேஷன் என்பது மனிதனுடைய நேச்சர்ல இருக்கிறது, அது மனிதன் எதிர்பார்க்கிறது.
அது ஃபெமிலி லைஃப்ல கட்டாயம். பாருங்க பாப்போம், ஒரு சின்ன புள்ளைக்கு ஒரு வேக்சின் அடிக்கணும். அந்த புள்ளைக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்து என்ன செய்யணும்? டாக்டர் போயிட்டோன்னு ஸ்டார் விட்டு வரலாம், ஒரு ஸ்டார் 2 ஸ்டார். அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டாரை கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் அடிச்சிடுவாரு. மனுஷன் எப்பயுமே விரும்புறது தன்னை தான் பாராட்டப்பட வேண்டும். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? எங்கட மார்க் அப்படிதான் சொல்லிக்குது. ஒருத்தர அப்ரிசியேட் பண்ணணும், அதை எதிர்பார்ப்போம். அது எதிர்பார்ப்போம். ஆனா அந்த எதிர்பார்ப்ப மேனேஜ் பண்ணணும். என் வைஃப் என்ன பாராட்டிக் கொண்டே இருப்பா, என் ஹஸ்பண்ட் என்ன அப்ரிசியேட் பண்ணிக்கொண்டே இருப்பாரு. அது நடக்க இல்லை, நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம். புரியுதா உங்களுக்கு? நான் 4 விஷயம் சொல்லித்தாரேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அதை கடைபிடிக்கிறதுக்கு, பின்பற்றதுக்கு. உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப் ஒரு சுவர்க்க வாழ்க்கையாக மாறணும். என்ன வாழ்க்கை? சுவர்க்கம். ஏன்னா சுவர்க்கத்திலே இப்படித்தான் வாழ போறோம். இதே ஃபேமிலி தான் இன்ஷா அல்லாஹ். உம்மா வாப்பா எல்லாரும் நிற்பாங்க. We are going to live it together. அவங்களோட தான் வாழ போறோம். அந்த வாழ்க்கையினுடைய சாயம், அந்த வாழ்க்கையுடைய ஷெடோத்தான் நீங்க இருக்குது. இப்ப அது சுவர்க்கமா மாத்துறது நரகமா மாத்துறது உங்களோட கையில இருக்குது. யூ கேன் மேக் இட் either two way. இங்கல மாத்திரம் அங்கல மாத்திரம் வேணும். சிலாக்கள் வீட்டுக்கு போறதில்ல, சொல்லுவாங்க வீட்டை விட பள்ளிக்குள் இருக்கிறது மிச்சம் நல்ல பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா வீட்டுக்கு போனா அவங்களுக்கு they feel uncomfortable. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா வீடு அவங்களுக்கு ஹெல்தி என்வாயர்மெண்ட் இல்ல. They lost the life. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவர்க்கத்தில் இப்படித்தான் வாழ போறோம். வீடு என்பது சுவர்க்கம். உங்களோட சுவர்க்கம் உங்களோட வீட்டுக்குள்ளதான் இருக்குது. நீங்க சுவர்க்கவாதியா நரகவாதியான்றத முடிவு செய்யற இடம் எது? எது? உங்களோட வீடு. இஃப் யூ ஹேவ் a very good husband வந்து சொல்லிக்கிறாரு வைஃபை பார்த்து, ஏண்ட திருப்தியை பெற்றுக்கொண்ட வைஃப், அவக்கு சுவர்க்கம். வாப்ப பொருந்திக் கொண்ட புள்ள சுவர்க்கம், உம்மட பொருத்தத்தை கிடைச்ச புள்ள சுவர்க்கம். பின்ன வீடு சுவர்க்கவாதின்றத டிசைட் பண்ற இடங்கள்ல வீடு ஒரு இடம். இன்னும் எல்லாருமே பொருந்திக் கொண்டாங்க. என் வீட்டுக்குள்ள வாப்ப என்னோட பொருத்தம் இல்லை, he is unhappy with me சொன்னாங்க. கிடைச்சாது அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் தான். வீடு என்பது அது ஒரு சுவர்க்கம். அது மாதிரி நரகம். அது ரெண்டாக மாத்துறது, சுவிட்ச் பண்றது கூட கையில் இருக்குது. அப்ப அது உள்ளுக்கு நாங்க எப்பயுமே 4 வகையான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுவோம். அதுல ஒன்று தான் பெஸ்ட் பாராட்டுறது, அப்ரிசியேஷன். என் லைஃப் இல்லது, பிளீஸ் பண்ணி சொல்றேன், யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேணும். ஏன் தெரியுமா காரணம்? இன்னமொத்தண்ட தவறுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. சரிதானே? இன்னமொத்தருடைய மிஸ்டேக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணவும் தேவையில்லை. இன்னமொத்தருடைய நலவுக்கு நான் பொறுப்பு. அதை ஸ்பிரிட் பண்ணணும், அதை 4 பேர்ட்ட சொல்லணும், அதை பரத்தணும். நிமல் மாஷா அல்லாஹ் இந்த பள்ளியில மைரோ பிளேஸ் படிப்பு நடக்குதப்பா, நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு அக்கமடேட்டிவ், நல்ல இது நல்ல விஷயம், இதை பாராட்டணும். நல்லதை பாராட்டணும் என்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவன் தவறுக்கு நான் பொறுப்பு இல்லாம எனக்கு அதை பத்தி கேட்கவே மாட்டான். நாங்க வேலை செய்யற நேர் மாத்த மாட்டான். ஒருத்தன் தவற கிரிட்டிசைஸ் பண்றதுல மாஷா அல்லாஹ் எல்லாரும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல யுத்தம் செய்வாங்க. அதுல எல்லாம் மாஷா அல்லாஹ். ஒத்தனை நிலவை பாராட்டுறதுல அது இல்ல.
அது இல்ல. பள்ளியில ஒரு புள்ள தொழுவிச்சக்குள்ள குரான கொஞ்சம் பிழையா ஓதித்தா அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் வாய் வரும். அது அழகா தொழுவிக்கிறானா இந்த புள்ளையோட உம்மா வாப்பா இந்த புள்ளையோட ஹாபிஸாக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வராது. பிளீஸ் பண்ணி சொல்றேன், லைஃப்ல பழக வேண்டிய ஆக பெரிய நல்ல பழக்கம் வந்து தெரியுமா? அப்ரிசியேட் பண்றது. அது ஆரம்பிங்க வீட்டுக்குள் இருந்து, டைனிங் டேபிள் இருந்து. எங்க இருந்து? டைனிங் டேபிள் இருந்து சாப்பிடுறீங்க, வைஃப் சமைச்சு வச்சுக்கிறா, வைஃப் சமைச்சு வச்சுக்கிறா. எனக்கு தேவை சாப்பிடுறதுக்கு 15 மினிட்ஸ் தான், அவ்வளவுதான், அது மிச்சம். ஆனா அந்த சாப்பாடு டேபிளுக்கு வாரத்துக்கு எத்தனை மணி தேவை வச்சுக்கும்? அந்த சாப்பாடு அந்த டேபிளுக்கு வாரத்துக்கு எத்தனை மணித்தேரம் பேசிக்கும்? நீங்க நான் ஒரு ஹஸ்பண்ட், நீங்க நாங்க சாப்பிடக்குள்ள எங்கட ஃபேமிலி, எங்கட வைஃப் அல்லது எங்கட மகள் சாப்பிடுறதுக்குள்ள அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட கன்சிடரேஷன் இருக்கும் சாப்பாட்டிலே அல்ல, சாப்பிட்டு போட்டு என்ன சொல்ல போறாரு. இதை ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற, சாப்பிட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறேன் என்ன காமெண்ட் சொல்ல போறீங்க சாப்பாட்டுக்கு. இது எதிர்பார்ப்போம். நாம சாப்பாடு நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ், 10 நாள் 10 சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 11வது சாப்பாட்டுல சொல்லிடுவேனா கொஞ்சம் உப்பு போதா, கொஞ்சம் இன்றைக்கு என்ன ஆச்சுது, வாட் ஹேப்பன், யூசுவலா உள்ள மாதிரி இல்லையே. நாங்க 10 நாள் சும்மா தின்னுட்டு 11வது நாள் குறை சொன்ன பிடிக்கும். Don't do that. இது வயதுக்கு மட்டுமல்ல, உம்மக்கும் தானே, உம்மக்கும் தான். அங்கிருந்து பழவினாத்தான் இந்த பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இருக்கும், கபர் வரைக்கும் இருக்கும். அப்ரிசியேட் பண்ற பழக்கம். எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுங்க. யூ டிட் குட் திங் ஃபார் மீ, எனக்கு நீங்க செஞ்ச நலவுகள், அதை பாராட்டுங்க. குவாலிட்டி ஃபேமிலி லைஃப்ல இருக்கிற ஆகப்பெரிய நல்ல விஷயம் இதுதான். என்ன விஷயம்? என்ன செய்தி? பாராட்டு, அப்ரிசியேஷன். பாராட்டுங்க, ஓப்பனா பாராட்டுங்க, புள்ளைய பாராட்டுங்க. எங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸாம் எடுத்துக்கொண்டு 91 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு புள்ள வந்தீரு. எத்தனை மார்க்ஸ்? 91க்கு மாஷா அல்லாஹ் இல்ல, இல்லாத 9க்கு தான் பிரச்சனை. எங்க 9? எங்க 9? இல்லாத 9 கேட்கிறோம், கேட்கறல. 91க்கு என்ன இல்ல? ஒரு அப்ரிசியேஷன் இல்ல. இது ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அப்படி தெரியுது. ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படித்தான். பாராட்டுன்றது இல்ல. நான் ஒரே சொல்லுவேன், எல்லா ஊர்லயும் நடக்கும். இந்த 9 எடுத்த புள்ளையெல்லாம் பாராட்டுறாங்க தானே. என்ன புள்ளைய? 9 எடுத்த புள்ளையெல்லாம் பாராட்டுறாங்க ஓலவல்ல. அந்த பாராட்டி ஸ்கூல் எல்லாம் அதுக்கு பெருமடிச்சுவாங்க. இது எங்களோட ஸ்கூல் இருக்கு. நான் அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நான் சொல்றது, நீங்க படிச்சு கொடுக்க இல்லட்டி வந்த புள்ள எடுக்கிற புள்ளதான். நீங்க படிச்சு கொடுக்க இல்லட்டி வந்த புள்ள என்ன செய்யும்? எடுக்கிற புள்ள. ஏண்டா அந்த புள்ள படிச்சிடும். நீங்க பெருமடிச்சோம் தெரியுமா? 5ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆகி, 9ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆகி, 10ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆன புள்ள ஓலவல் 9 பாடத்தில் எடுக்க வச்சோம்டா அவங்களுக்கு பெருமை. கிரேட் 1 இருந்தே ஒன்று வார புள்ள ஜிசி ஓலவல்ல போய் 9 பாடத்தில் எடுத்தா அது நீங்க பாராட்டப்படுற விஷயம் அல்ல. அது நீங்க பாராட்டணும்,
ஃபெயில் ஆகிறதுக்கு ஷெடோ மார்க்ஸ்ல ஒரு புள்ள ஃபெயில் ஆவிக்குது, அந்த புள்ள பாஸ் ஆவிக்குது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கையில பாராட்டுங்க. 91 மார்க்ஸ் எடுத்த புள்ளைய பாராட்டுங்க. மாஷா அல்லாஹ், கம் ஆன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா 95 ஆகிடும். அவருக்கு ஹோப்ப கொடுங்க. எடுத்தோம் எங்கடா 9 எங்க, அவனை பாருண்டுவான். யார பாரு, அதுக்கு இது ஒண்டிக்குது லைஃப்ல. இது ஓகே, இது உண்டு. முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான, நபியை போல பிஸியானவங்க யாருமே இல்லை. நாங்க எல்லாருமே சொல்றோம் நான் சோ பிஸி. என்ன சொல்றேன் சொல்லுவோம், சோ பிஸி. எனக்கு நான் சொல்றேன், நானும் சொல்றேன் சரியான பிஸின்றுவேன். நீங்களும் சொல்ற நான் சரியான பிஸின்றேன். பிஸின்னா ஐ ஹாவ் சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் மை ஷோல்டர் என்று நாங்க சொல்றேன். எங்கேயாலும் பாத்தீங்களா அப்படி சொன்னவங்க மௌத்தா போன உடனே அவங்க கடை மூடிப்பட்டுச்சுன்னு சொல்லி? எங்கேயாலும் பாத்தீங்களா அவ்வளவு பிஸியானவர் மௌத்தான சொன்ன உடனே அவருடைய ஆர்கனைசேஷன் மூடிப்பட்டு சொல்லி? இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த மனுஷன் பிஸிக்கு. ஒரு கதை நல்ல விளக்கம் உள்ள கதை. மனிதன் உலக வாழ்க்கையில பிஸி என்றா என்னன்றத இந்த கனவுக்கு விளக்கப்படுத்தும். இந்த கிழக்கு மாகாணத்துக்கு போனா அந்த வயல் அறுவடை காலத்துக்கு, ஹார்வெஸ்டிங் காலத்துல பெரிய நெல்லு மூடையாக நெல்லை கட்டி மாட்டு கரத்தில் ஏற்றிடுவாங்க. ஏற்றி விட்டா அது போகும். இப்ப எங்க போகும்? கிட்டத்தட்ட 60 மூடை 80 மூடை ஏற்றுவாங்க. இதுக்கு மேல ஒரு மாட்டு கரத்துக்கு மேல ஏற்றி அதை நல்லா கட்டி விட்டுட்டு அத வண்டி ஓட்டுறவர், அந்த மாட்டு கரத்தை ஓட்டுறவரும் எதுக்கு மேல ஏறி அந்த நெல்லு மூடைக்கு மேலே அவரும் தூங்குவாரு. இந்த மாடு போகும். எங்க போகும்? அது பாட்டுல அது ரோட் தெரியும் போறதுக்கு. பெய்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாய் பாக்கு இந்த கதைய. சுமுல்லாக்கள் தானே, நாய் ஒன்று பாக்குது. 60 மூடை 80 மூடை ஏற்றி இவனின் மேலுக்கு தூங்குறான். இந்த 2 மாடு எவ்வளவு கஷ்டப்படுகிறப்பான்னு சொல்லி போட்டு இந்த நாய் நினைச்சுதான் என்ன சரி சப்போர்ட் கொடுக்கணும். யாருக்கு? இந்த மாட்டுக்கு. யோசிச்சு பார்த்துடுச்சான், சரி நானும் இந்த வீடோட சேர்ந்து நடந்தா ஒரு 50 மூடையில ஒரு 10 மூடையில பாரமாவது யாருக்கு வரும்? எனக்கு வரும்னு நினைச்சு இப்ப அதுவும் சேர்ந்து நடக்குது. இப்ப அது நடந்து பழகின மிருகம் அல்ல, ஓடி பழகின மிருகம். யாரு? கொஞ்சம் தூரம் பெய்து பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டுது. அது நினைச்சிட்டு நான் நிக்க போறேன், நான் நின்றா இது நிக்கும் என்று சொல்லி பார்த்தா அது நின்றுச்சு. அது பெய்து கொண்டே ஈக்குது. யாரு? நான் நினைக்கிறதானே, நான் கடைக்கு போக இல்லாட்டி கடை துறந்து கூட மாட்டான்னு சொல்லி நீங்க கபருக்கு போயிட்டு அடுத்த நாளைக்கு உங்களோட வைஃப் இதாலிருந்து இன்ஷா அல்லாஹ் கடை சாவியை கொடுத்து அனுப்புவா, கடையை துறக்க சொல்லி. அடுத்த நாள் உங்களோட ஆபீஸ் தரப்படும். அடுத்த நாள் உங்களோட வீட்டு எல்லா வேலையும் பங்கன் ஆகும். நான் பிஸி இல்ல. ரெண்டாவது சொல்லித்தர பாயிண்ட் என்ன, நீங்க எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் பேசுற எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் லைஃப்ல சீக்ரெட். அது என்ன தெரியுமா? ஃபேமிலிக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும். என்ன டைம்? டைம் அல்ல, எல்லாரும் ஃபேமிலி டைம் கொடுக்கிறேன், எல்லாரும் நானும் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கிறேன். ஆனா குவாலிட்டி டைமா சொல்லுவேன். நாங்க வீட்டை பாவிக்கிறது தூங்குறதுக்கு தான். வீட்டுக்கு போனாலே டயர்டு வந்துடும். என்ன வந்துடும்? வீட்டுள்ளுக்கு என்றாவக்குள்ளே அந்த 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 மீகாத் அந்த எல்லைக்கு போகக்குள்ளே எது வந்தாச்சு? எது? டயர்டு வந்தாச்சு. Don't do that.
குவாலிட்டி டைம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி குர்ஆன்ல வந்திருக்குது. வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா வீட்டு கதவை தட்டினா யாரு சரி வந்து அவங்கள்ட்ட வர்றது மார்க்கம் படிக்க, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு, ஷரியத்தை படிக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான் நபியினுடைய கதவை நீங்க தட்டக்கூடாது என்று அவர் ஃபேமிலிக்கு டைம் கொடுத்திருக்கிறாரு. யாரு டைம்? ஃபேமிலிக்கு டைம். وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِمْ لَكَانَ خَيْرًا لَهُمْ. இது இரண்டாவது பாயிண்ட், குவாலிட்டி டைம். வாட்ஸ்அப்ப கையில வச்சுக்கொண்டு பேஸ்புக்கையும் பார்த்துக்கொண்டு இன்ஸ்டாகிராம்ல நீந்து கொண்டு ஃபேமிலி டைம் கொடுத்த பிடிக்கும். அது குவாலிட்டி டைம் இல்ல. இந்த பள்ளி வாசல்ல போட்டிப்பாங்க தான் என்ன, அந்த சிக்னல் டிராப் ஆகிறதுக்கு என்ன மெஷின், அதே மாதிரி வீட்டிலே போடணும். யார் எதுவும் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் இது லேடிஸுக்கும் தான், இது ஜென்ஸுக்கும் தான், ஹஸ்பண்டுக்கும் தான், வைஃபுக்கும் தான், பிள்ளைகளுக்கும் தான். ஆனா அது ஆரம்பிச்சாலும் உமா பாப்பான் தான். வீட்டுக்குள்ள போன் இல்ல, வீட்டுக்குள்ள என்ன சோசியல் மீடியா தேவையில்லை, அதை நாங்கள் லிமிட் பண்ணிக்கிறோம். குவாலிட்டி டைம். நான் இன்னொரு கேட்டுக்கோங்க, மக்ரிபுக்கு முந்தி உள்ள நேரம் ஜிக்ருடைய நேரம். பள்ளியில போயிட்டு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யற நேரம். நிச்சயம் குர்ஆன் அப்படித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்கள்ல தந்த மனைவிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸுக்கு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவியோட பேசிக் கொண்டிருந்தாங்க. தூரத்துல ஒரு மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. 2 சஹாபாக்கள் கிட்ட போனாங்க நபியை பார்க்கறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணோட கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை கண்ட சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னஹா சஃபியான்னு சொன்னாங்க. இது வேறொரு பெண் அல்ல, இது இந்த மனைவி சஃபியான்னு சொன்னாங்க. அப்ப அந்த 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களை சந்தேகப்படுவோமான்னு கேட்டாங்க. நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்கள்கிட்ட உள்ள ஷைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். பி டிரான்ஸ்பேரன்சி. அப்ப இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த காலத்துல டைம் இல்ல, தள்ளி கொடுப்போம் வேண்டிய மட்டும். மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதி தான், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, குவாலிட்டி டைம். முதலாவது அப்ரிசியேஷன், பாராட்டுறது. இரண்டாவது குவாலிட்டி டைம் கொடுக்கிறது. இதை பத்தி ஸல்லல்லாஹு எப்படி கொடுத்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் ஹதீசுகள்ல மிக தெளிவாக வந்திருக்குது. நான் பாயிண்ட் ஃபார்மட்ஸ்ல பேசிக்கொண்டு போறேன். மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், டொமஸ்டிக் ஒர்க்ல ஹெல்ப் ஆகிறீங்க. வீட்டுல டொமஸ்டிக் ஒர்க் இருக்குது. நாங்க சொல்றேன், எங்க வைஃப் என்ன வேலையா இல்ல, அவ ஹவுஸ் வைஃப் வாங்க. நீங்க என்ன, நான் வேலை ஹவுஸ் வைஃப். அப்படியா? பின்ன ஷாப்பிங் யார் செய்யற, அது வைஃப் செய்வா. புள்ள யார பாக்குற, வைஃப் பாப்பா. உடுப்பு கழுவு யாரு, வைஃப் உடுப்பு கழுவுவா. அவக்கு பேரு ஹவுஸ் வைஃப், ஒன்றும் இல்ல, அவ சும்மை ரூட்ல. அர்த்தம் தெரியுமா? நான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன், அவ சம்பளம் இல்லாம வேலை செய்யறதா வித்தியாசம். நான் வேலை செஞ்சு சம்பளம் எடுக்கிறேன், அவ வேலை செய்யறா இது இல்லாம, சம்பளம் இல்லாம. நான் நோய் வந்தா லீவ் எடுப்பேன், அவன் நோயிலே வேலை செய்வான். எனக்கு டியூட்டியில 40 நாள் லீவ், எனக்கு ஒபிஷியல் லீவ் இருக்குது, அவக்கு ஒபிஷியல் 4 மணிக்கு லீவ் இல்ல. அப்ப நாங்க அந்த வேலையில ஹெல்ப்பாக இருக்கணும். அதில் இருக்கிற உளவியல், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுல வரக்கூடிய நலவுகளை பத்தி நீங்க சைக்காலஜிக்கலி படிச்சது சொன்னா உங்களுக்கு மிச்ச விஷயம் கிடைக்கும். அதுல வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ஒர்க்ல ஹெல்ப் ஆக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹெல்ப் ஆக இருந்தாங்க, எப்படி இந்த விஷயங்களை வீட்டுக்குள்ள மேனேஜ் பண்ணினாங்க என்ற விஷயம். எனவே இந்த விஷயங்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வீட்டுக்குள்ளுக்கு எப்பயுமே கடைபிடிச்சாங்க. இது மார்க்கத்தில் உள்ள அடிப்படைகள்.
பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, சாப்பாட்டை பாராட்டுங்க. இன்னும் ஒன்று மிக முக்கியமான ஒரு தவறு இன்னொரு சொல்றேன். ஒரு நாளும் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஹேட் பண்ணவானம் யாரும். எந்த பேச்சால ஹேட்டிங் நடக்கும் என்று சொல்லி ஒரு கொஞ்சமாவது இருக்கும் என்று அதை பேசவே கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்ற கேட்டுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் இடையில வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 40 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 அல்லது 54 வயசாக இருக்கும் பொழுதுதான் யாரை முடிச்சாங்க? அன்னை ஆயிஷா முடிச்சாங்க. அப்ப ஆயிஷாக்கு வயசு 9 வயசு. 9 வயசு புள்ளைய மட்டும்தான் நபி முடிச்சேன்னு சொல்லுவானுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முடிச்ச கல்யாணம் 25 வயசாக இருக்கும் பொழுது 3 புள்ளையோட உம்மா 40 வயசு பொம்பளை முடிச்சாங்க. இந்த சபையில உங்க யாருக்குமே சொல்லேலாது என்னுடைய மனைவியை போல, என் மனைவியிட கேட்டகரைஸ்ல இருக்கிற அந்த இதில் இருக்கிற ஒரு பெண்ணை முடிக்க இல்லைன்னு யாருக்குமே சொல்லலாம். தலாக்கு சொல்லப்பட்ட பெண், மாப்பிள மௌத்தான பெண், இஸ்லாத்துக்கு வந்த பெண், வயசுல கூடின பெண், வயசுல குறைஞ்ச பெண், மாமீட மகள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 கல்யாணம் முடிச்சாங்க. 9 வகையான கல்யாணம். தலாக்கு சொல்லப்பட்ட பெண் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவன் தலாக்கு சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ். இன்றைக்கு எங்க சொசைட்டி அப்படி அல்ல. டிவோர்ஸ் பண்ணப்பட்ட மறுவன பெண் இடமில்லை. நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. ஏன் நான் ஒரு டிவோர்ஸிய முடிச்சேன், சல்லல்லாஹு முடிக்க இல்லைன்னு சொல்லலாத்துக்கு சல்லல்லாஹு முடிச்சாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்ணை முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளைகளோட பிடிச்சாங்க, பிள்ளைகளோட பிடிச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிள்ளைகளோட பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம். வாழ்க்கையில 11 கல்யாணத்தில் ஒரே ஒரு நிக்காஹ் தான் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணால ரிவாயத்து செய்யப்பட்ட ரிவாயத்துகள், அறிவிப்புகள் கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. குறிப்பாக பெண்களுடைய லைஃப் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள், அநேகமான ஹதீசுகளை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ரிவாயத்து செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்துல, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால, இஸ்லாத்துக்கு முன்னால, அது இப்ப அரபிகள்ட்ட இருக்கிற ராவைக்கு பேசுவாங்க. சொல்றேன் மஜ்லிஸ், அரபிகள்ட்ட மஜ்லிஸ் கலாச்சாரம் ராவைக்கு இஷாவுக்கு பிறகு சேருவாங்க, சேர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. சுபஹ் வரைக்கும் பேசுவாங்க, கோப்பை குடிச்சு குடிச்சு பேசுவாங்க. சில ஹட்டங்கள்ல சுபஹுக்கு பாங்க சொன்னதுக்கு போற பள்ளி போய் தொழில் தான் விட்டு போவாங்க, மறுவ முகர் வரைக்கும் படுப்பாங்க. இந்த கலாச்சாரம் யார்டன் இப்ப அரபிகள். அப்ப அது ஜாஹிலியா காலத்து பழக்க வழக்கத்தில் உள்ளது. அப்ப ஜாஹிலியா காலத்துல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட பேசக்குள்ள எப்படி கவனம் ஐந்திக்கிறாங்க. அப்ப ஜாஹிலியா காலத்துல 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 11 பேர் ஒன்று சேர்ந்து சும்மா வச்சண்டு பேசல, தேவையில்லாம அதை இதை பேசல, பொலிட்டிக்ஸ் பேசவும் இல்லை. 11 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. அவங்க 11 பேரும் சேர்ந்து கொண்டு சொன்னாங்க, இன்றைக்கு நாங்க பேசுற டாபிக் என்ன தெரியுமா? எங்கட மாப்பிள்ளமார பத்தி பேசணும். யார பத்தியும் உண்மையே சொல்லணும். அப்ப ஒவ்வொருத்தரும், அது ஒரு பெரிய ஹதீஸ், சமாயிலை திருமதியில வார ஹதீஸ், இமாம் திருமதி வாசிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல 11 பெண்களும் 11 வகையாக தண்ட மாப்பிள்ளைய பத்தி பேசுறாங்க. இன்னமும் கன்ஃபியூஸ் இருந்தா மாப்பிள்ளைய புகழ்ந்தாங்களா இகழ்ந்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு என்ன இப்ப வேர்டுக்கெல்லாம் ஹை அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ல தான் அவங்க தான் பயன் செய்யறாங்க. அதுல கடைசியாக ஒரு பொம்புல உம்மு ஸர் என்ற பெண்மணி தந்த மாப்பிள்ளைய பத்தி எப்படி தெரியுமா புகழ்ந்தா? இந்த மாப்பிள்ளை யாரு? இந்த மாப்பிள்ளை அபூ ஸர், அவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் என்று தந்த மாப்பிள்ளைய பத்தி புகழ்ந்து கொண்டே போனா. மாப்பிள்ளைய பத்தி மட்டும் புகழல்ல, மாப்பிள்ளையோட உம்மாவை புகழ்ந்த, மாமிய பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸ் அப்படியே சொல்றாங்க. இப்படி நடந்துச்சு, முதல் பொம்பளை இப்படி சொன்னா, இரண்டாவது இப்படி சொன்னா, மூணாவது இப்படி சொன்னா, 11வது பெண்மணி அபூ ஸர் என்ற பெண்மணி இப்படி சொன்னான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்றாங்க. இது இஸ்லாத்தில் நடந்த விஷயம் அல்ல, இது ஜாஹிலியா காலத்தில் நடந்த விஷயம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொன்னாங்க, அன்னை ஆயிஷாவிடத்துல, நான் உனக்கு உம்மா, அபூ ஸர் என்ற அந்த மனிதர் உம்மு ஸர் என்ற தன்னுடைய மனைவியோட எப்படி நடந்து கொண்டாரோ நான் அப்படி நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி முடிச்ச இல்ல. ஆயிஷாக்கு தெரியாத விஷயம் கூட சொன்னாங்க. ஏண்டா இதை சொல்லி முடிச்சிருந்தா அது பின்னால தெரிய வந்த ஆயிஷாவுக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கும், ஒரு பதட்டம் வந்திருக்கும். என்ன தெரியுமா பதட்டம்? சொன்னாங்க, உனக்கு தெரிய உம்மா வரலாறுல உனக்கு இவ்வளவுதான் தெரியும், பிந்தின காலத்துல அபூ ஸர் என்பவர் உம்மு ஸர்ஆ தலாக்கு சொன்னாரு. நான் இன்றைக்கு வந்து உனக்கு அப்படி இருப்பேன் என்று சொன்னா எப்ப சரி தெரிய வந்தா அன்றைக்கு சொன்ன அர்த்தம் இதோ, என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரோ. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உன்னிப்பாக இருந்தாங்க வேர்டை யூஸ் பண்றதுல. ஹேட் பண்ணக்கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. ஃபேமிலி லைஃப்ல இது யூசுவல் திங்ஸ். என்ன சரி ஒன்று செஞ்சு கொஞ்சம் அப்படியே ஒரு வெட்டு வெட்டி விட்டா சந்தோஷம். பழச மறக்கவானமா, பழச மறக்கவானம். நீங்க எப்படி வந்தது தெரிந்தானே, இது சரியான சந்தோஷம் வரும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் ஒரே சொல்றது தான், இந்த கையால யாருக்கும் அடிச்சிக்க மாட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். காலால யாருக்கும் உதஞ்சிக்க மாட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வாயால எல்லாரையும் பேசிட்டோம், வாயால எல்லார பத்தியும் பேசிட்டோம். வாயால புள்ளைக்கு பேசிட்டோம், மனைவிக்கு பேசிட்டோம். சொல்லுவாங்க, இந்த புள்ளைக்கு அடிச்சே இல்லைன்னுவாங்க, இந்த மனைவிக்கு அடிச்சே இல்லைன்னுவாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனா மனைவி கேசாதவங்க, நல்ல வார்த்தை பேசுறவங்க, பிளீஸ் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. வாய நல்லதை பாவிச்சுவோம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பாங்கு சொல்ற முஅஸ்ஸின் பாங்கு சொல்ற மாதிரி சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி தெரியுமா சொன்னாங்க? தந்த பிரதர்ஸ்மார் இருக்கிற சபையில, தந்த பிரதர்ஸ்மார் இருக்கிற சபையில 11 பிரதர்ஸ், 10 பேரு, 10 சகோதரர் இருக்கிற சபையில அவங்களோட ஜீவிய காலத்துல கணம் என்ற வார்த்தைய வாயால சொல்லல. இந்த வார்த்தைய கணம், வெல். எதிரிமா காரணம், கிணத்துல போட்டாக்களை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு கிணம் கத்தினோம் எப்படிக்கும், கிணத்துல போட்டாக்களை வச்சுக்கொண்டு நான் ஒரு கிணம் கட்டி கொடுத்தேன் அவளுக்கு, உங்களுக்கு நீங்க கணம் கட்டி கொடுத்த சரி நல்ல விஷயம் தான், அவங்களோட மைண்ட் எங்க போகும்? அந்த கிணத்துக்கு தான் போகும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அக்ரஜனி மினஸ் சிஜ்ன், சிறையிலிருந்து என்ன கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாங்க. சிறைக்கு போறதுக்கு வந்து எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? கிணத்தில் இருந்தாங்க. கிணத்தை மறந்துட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல கடந்த காலத்தில் நடந்த எதையுமே ரிப்பீட் பண்ண வேணும், எதையுமே ரிப்பீட் பண்ண வேணும். மிஸ்டேக் நடந்திருக்கும், ஹஸ்பண்டால தவறு நடந்திருக்கும், வைஃபால தவறு நடந்திருக்கும், பிள்ளைகளால தவறு நடந்திருக்கும். டோன்ட் ரிப்பீட், டோன்ட் ரிப்பீட் தட். திருப்பி பார்க்கவே கூடாது. இது மிக முக்கியமான பாடம் ஃபேமிலி லைஃப்ல. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மெயின்டைன் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், எல்லாரும் சொல்லுவாங்க,
எங்கட வாப்பவோட நாங்க சரியான அன்பா இல்லையா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன், அன்பு இல்லவென்ற கைத்து பார்ப்போம். பிள்ளையோட அன்பு இல்லவென்றவங்க, பிள்ளைகளோட எல்லாருமே அன்பு, மனைவியோட எல்லாருமே அன்பு. ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த அன்பை வெளிப்படுத்துறவங்க, அன்பை டிக்ளைன் பண்றவங்க? நாங்க அன்பை டிக்ளைன் பண்ற ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான், கல்யாணத்துக்கு முந்தியுள்ள எஃப்ஐஆர்ல மட்டும்தான். கல்யாணத்துக்கு முந்தியுள்ள எதுல எஃப்ஐஆர்ல மட்டும்தான் அன்பை டிக்ளைன் பண்றேன். ஐ லவ் யூ டூ மச். இந்த டூ மச் எல்லாம் எதோட முடிஞ்சு தமிழ் படம் தமிழ்ல சொல்லுவாங்க, சாமியார் சொல்லுவாராம் 12 தான் என்ன தாலி கட்டணும், நல்ல நேரம் அந்த நேரம். நல்ல 12 என்னாச்சு, இப்ப செகண்ட் கணக்குல 60 முடியுது, 12 செகண்ட்ல முடியும். அவர் 12 2 சொல்லுவாரு, 30 செகண்ட் நல்ல நேரம் முடிய போகுது வாண்டுவாரு. அதோட ஐ லவ் யூ டூ மச் முடிஞ்சு, நல்ல நேரம் முடிஞ்சு. இதுக்கு பிறகு உள்ள நேரம் கட்ட நேரம் தான். நீங்க சரி மனைவிக்கு புள்ளைக்கு சொல்லுமா, புள்ளைய மடியில் உட்கார வச்சு, தங்கம் ஐ லவ் யூ மேன், ஐ லவ் யூ மேன். அரே நீ தான் எனக்கு சுவர்க்கத்திலே மகனாய்க்க போறாய், நான் பாப்பா செலவானம், நீ தான் எனக்கு சுவர்க்கத்திலே மகனாய்க்க போறாய், ஐ லவ் யூ டூ மச். புள்ளைக்கு முன்னால கூட அன்பை வெளிப்படுத்த இயலாத ஒரு குடும்பமா ஒரு சமூகமா நாங்க வாழ்றோம். மனைவி அர்ச்சனா அல்ல அப்படி சொன்னாலும் தலை பீங்கிடுவாங்க, ஏற்கனவே தலை பீங்கித்தான் நீக்குது, சொன்னா பீங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம் உங்களை மாதிரி கஞ்சன் யாருமே இல்ல, உங்களை மாதிரி கஞ்சன் யாருமே இல்ல. உங்களோட அன்பை கூட வெளிப்படுத்த இயலாத ஆக்களாக நீங்க இருக்கிறீங்களா? பிளீஸ், கல்யாணத்துக்கு முன்னால என்னெல்லாம் நடந்துச்சதோ அத கல்யாணத்துக்கு பிறகு கண்டிப்பா பண்ணுங்க. கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? கிஃப்ட் கொடுத்தீங்க. February 14 எங்கடா வாரண்டு பார்த்துருந்தீங்க? உள்ளதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அவட பாப்பட பர்த்டே ஞாபகம் உங்களுக்கு யாருடன் எஃப்ஐஆர் காலத்துல அதுக்கு விஷ் பண்ண அனுப்புவீங்க. நான் கேட்கிறேன், சரி அது கூடாது, இது ஹலாலானது, இது நல்லது. அன்பை வெளிப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வெளிப்படுத்தினாங்க, ஆக்ஷன்ல வெளிப்படுத்தின. ஆக்ஷன்ல சொல்ல உங்களுக்கு ஹதீஸ் உண்டு. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எனக்கு மென்சஸ் உடைய காலம் வந்துட்டா, பொதுவாகவே வைஃபுக்கு மென்சஸ் உடைய காலம் வந்துட்டா ஹஸ்பண்டுக்கு ஒரு வகையான வெறுப்பு வரத்தான் செய்யும். இது மனித இயல்பு. வெறுப்பு ஒதுக்குறதல்ல, அத யூதர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க, கிட்டமாக மாட்டாங்க. வேற பெட் வேற, ரூம் வேற, அப்படி பிரிச்சிடுவாங்க. இஸ்லாத்துல முஸ்லிம்கள் அப்படி அல்ல. ஆனாலும் ஒரு உளவியல் ரீதியாக 7 நாள் 8 நாள் தொலையலாது, நோம்பில்ல, தொண்டுமில்ல, குடும்ப வாழ்க்கை இல்ல, அப்ப என்ன செய்யும், ஒரு கேப் பண்ணு வரும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மென்சஸ் உடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமாக இருப்பாங்க என்று சொன்னா, நான் தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்குது, கிளாஸ்ல ஏண்ட வாய் எவ்விடத்துல வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு குடிப்பாங்க, அந்த தண்ணி குடிப்பாங்க. காஃபி, டீ, ட்ரிங்க்ஸ் என்ன வைக்கட்டுமே, மில்க் பாலாய்க்கட்டுமே, அத அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ஏண்ட வாய் எவ்விடத்துல பட்டுச்சதோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு குடிப்பாங்க.
இதுதான் கல்யாணம் முடிச்சதுக்கு போறது கணவன் மனைவிக்கிடையில் அன்பு. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ மாதவிடாய் காத்திருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, ஃபேமிலி லைஃப்ல அந்த அன்ப நான் உன்னோட இருக்கிறேன், நீ என்னோட இருக்கிறாய், நான் உனக்கு கொடுப்பு, நீ எனக்கு கொடுப்புன்றத அது ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவ் அல்ல, அது அன்பை வெளிப்படுத்தி அன்பை வெளியே காட்டி என்ன செய்யுங்க, மக்களை பிள்ளைகளை வாப்பம்மா எங்களோட சமூகத்துல பெரிய அல்லாஹ் மன்னிக்கட்டும். என்ன வாப்பா எல்லாம் மௌத்தாகிட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஒரே யோசிக்கிறேன், இங்க இருக்கிறீங்க, பல அமைப்பை சேர்ந்த மக்கள் இருக்கிறீங்க, தரிகா மக்கள் இருக்கிறீங்க, ஜமாத் ரபியர்களை புறாக்கள் இருக்கிறீங்க, ஜமாத் இஸ்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. எங்க எல்லார்ட்டையும் பழக்கம் இருக்குது, எங்களோட லீடர்ஸோட நாங்க முசாஃபா செய்வோம். யாரோட லீடர்ஸ்? தரிகா சகோதரர்கள் ஷேக்மான கையை மோந்து கொள்வாங்க, நெத்தியில முத்தமிடுவாங்க. தபிலி ஜமாத்துடைய சகோதரர்கள் முசாஃபா செய்வாங்க, முஆனகா செய்வாங்க. எல்லாரும் அவங்களுக்கு இடையில அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. எங்கட சமூகத்தில் யார்கிட்ட வாப்பட கைய போடுற பழக்கம், எங்கட வாப்பட கைய போடுற பழக்கம், வாப்பட நெத்தியில முத்தமிடுற பழக்கம், வாப்ப இருக்கிற சபையில உட்காராத பழக்கம். வாப்ப உட்கார்ந்து இருந்தா நாங்க கீழே உட்காருவோம். சுபஹானல்லாஹ், குறைஞ்சபட்சம் அந்த நல்ல பழக்கத்தை உருவாக்குங்க. வாப்பா உண்மை முத்தமிடுற பழக்கம், குறிப்பா வாப்பா. குடும்பத்தில தாய் என்பவள் இந்த பள்ளியிட சொகரு மாதிரி. இது மாதிரி சொல்லுங்களேன், இந்த பள்ளிக்கு சொகரிக்கு தானே. இதுல போல் பேப்பர் ஒட்டுவோம், கலர் அடிப்போம், லைட் போடுவோம், அழகாய்க்கு எல்லாம் சொல்லிக் கொள்ளும். ஆனா இந்த சொகரை தாங்கி நிக்கிற பவுண்டேஷன் எங்க இருக்குது? அதான் வாப்பா, அதான் வாப்பா. உம்மவை அழகு பார்ப்போம், எத்தனை முறை ரொம்ப சந்திப்பா உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும். நான் 9 மாசம் பெற்று சுமந்து வளர்த்தேன், 9 மாசம் பெற்றேன் வளர்த்தேன், எத்தனை முறை சந்திப்பா உம்மா? வாப்ப எத்தனை முறை சொல்லிப்பாரு, நான் உனக்கு செலவழிச்சேன் சொல்லி சொல்ல மாட்டார். வாப்ப சொல்ல மாட்டார், ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஒரு பாகிஸ்தான் ஸ்கூல்ல சொல்றாரு, ஒரு பெண் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டா உம்மா ஆரம்பிச்சிடுவா. போற இடத்துல மாமிட்டு இப்படித்தான் நீக்கணும், அங்க இப்படித்தான் நீக்கணும், அங்க இப்படித்தான் நீக்கணும், இப்படித்தான் நீக்கணும். யாரு சொல்லுவா? உம்மா. பாப்பா ஒண்ணும் பேச மாட்டாங்க. கடைசியாக அந்த புள்ள பிரியாவுடைய பெற்று போற நேரத்தில் பார்க்கணும். நான் சென்றகள் பண்ணிக்காக கொண்டு போய்த்திருந்தேன். அந்த வாப்பா அந்த மகளை முடிச்சு கொடுக்கறதுக்கு பட்ட கஷ்டம், அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஷுஊர், அந்த உணர்வு, அவர் கொட்டின கண்ணீர். நான் யோசித்தேன், அப்படியெல்லாம் கொடுத்த ஒரு கல்யாணத்துல 2 மாசம் பாவிச்சிட்டு எனக்கு வானம் என்று திருப்பி கொடுத்த பிடிக்கும். நீங்க கையை பிடிச்சு செய்யற ஒவ்வொரு ஈஜாபு கவுல் அப்படித்தானே ஞாபகம், திருப்பி கொடுக்கறதுக்கு அல்ல. நீங்க விளையாடுறது உணர்வோட. இந்த நாட்டில் இருக்கிற சிங்கள மக்களுக்கு நாங்க சொல்றதுதான், நீங்க எங்க கடையை பத்த வச்சீங்க, நாங்க மறந்துட்டோம். எங்களோட ஊடுகளை பத்த வச்சுக்க நாங்க மறந்துட்டோம். எங்களோட பள்ளியை கல்லடிச்சுக்க நாங்க மறந்துட்டோம். எங்களோட ஜனாசாவை பத்த வச்சு நாங்க மறக்க மாட்டோம். ஏண்டா நீங்க பத்த வச்சது ஜனாசாக்களை அல்ல, பத்த வச்சது எங்களோட உணர்வுகளை. நீங்க பத்த வச்சது எங்களோட உணர்வுகள், எங்களோட ஃபீலிங்ஸ். எங்களோட கடையை பத்த வச்சீங்க, நாங்க மறந்துட்டோம். பிரச்சனை இல்லை, அதோட கடை நல்ல கடை கட்டிட்டோம். எங்களோட வீட்டை பத்த வச்சீங்க, அதை விட நல்ல விடங்கள் திருக்கிறீப்ப. ஆனா
எங்கட மௌத்தாப்போட எங்கட உறவுகளை நீங்க பத்த வச்சீங்க. நீங்க பத்த வச்சது மனித பொடிய பத்த வச்சீங்க, எங்கட உணர்வுகளை பத்த வச்சீங்க நீங்க. அது நாங்க மறக்க மாட்டோம். அது இருந்து கொண்டே இருக்கும். அதனால அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. வாப்பா அல்லாஹ் அருள் செய்வானா, அல்லாஹ் அருள் செய்வானா. உம்மாவோட கஷ்டத்தை வாப்பாட சொல்லு, வாப்பா வாப்பாட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல, யார்கிட்ட சொல்லுவாரு? அல்லாஹ் அருள் செய்வானா. ரைட், ஜஸாக்குமுல்லாஹு கைர். இதுதான் நான் சொல்ல வந்தது. இது நேற்றைய தலையங்கத்தில் பேசுறேன். இது எங்கட எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே மைனஸ் ஆக இருந்து அது பிளஸ் ஆகட்டும், சந்தோஷமாக இருப்போம். பிளஸ் ஆக இருந்து மைனஸ் ஆகிறதுக்கு தரும் ஆக்கிக்கொள்ள வானம், ஆக்கிக்கொண்டு அது பிரச்சனையாக மாறிடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா. சரி, இன்றைக்கு உள்ள தலையங்கத்தில் ஒரு 15 மினிட்ஸ் நான் பேசிட்டு முடிச்சுக் கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கிரியேஷன் ஹியூமன் மனிதனை ரெண்டா படைச்சிக்கிறான், ஆண் பெண். இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் உண்டு. உங்களோட ஜெண்டா உங்களுக்கு முடிவு செய்யலும், அது நீங்க உங்களோட சாய்ஸ் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சத்தம் அல்ல, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நான் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க விரும்ப இல்லை. நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் ஒன்றை மட்டும் பிலீவ் பண்றேன். உலகத்தில் மனிதன் நல்லவனாக மாறணும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு நபியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபேமிலி மட்டும்தான். இது மட்டும் ஃபேமிலி மட்டும்தான். ஃபேமிலி என்ற ஸ்ட்ரக்சர் உண்டால மட்டும்தான் ஒரு புள்ளை என்ன செய்யலாம், ஒரு மனுஷனை சொல்லுங்களேன் மனுஷன் ஆக்கேடும். நான் ஓப்பனா சொல்றேன், அது நீங்க எந்த ஒரு அமைப்பு, அது தரீகாவாக இருக்கேலும், ஜமாத்தாக இருக்கேலும், அது ஜமாத் இஸ்லாத்துடைய முஅஸ்கரா இருக்கேலும், ஹைமாவாக இருக்கேலும், எதை நீங்க எடுத்துக்கொண்டு போனாலும் அதுல வர மாற்றம் பெர்மனண்டான மாற்றம் அல்ல. அது கொஞ்ச நாளைக்கு அந்த மாற்றம் இருக்கும். அது எந்த மதரசா போனாலும் சரி. அதனால நான் எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் மதரசா ஓதினவன். நாங்க எல்லாம் பிறந்து வளர்ந்த தமிழர்கள, எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனா யதார்த்தத்தை சொல்றேன். இதுல வர சேஞ்ச் வந்து பெர்மனண்டான சேஞ்ச் அல்ல. இந்த சேஞ்ச் என்ன சொல்லுவோமே, சார்ஜ் இருக்கு வரைக்கும் போன் வேலை செய்யும். சார்ஜ் இருக்கு வரைக்கும் போன் வேலை செய்யும், சார்ஜ் இல்ல போனா. ஆனா ஃபேமிலியில கிடைக்கிற சார்ஜ் இருக்குதானே, அது பெர்மனண்டான சார்ஜ். அது பெர்மனண்டான சார்ஜ். நான் 1998 ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது முறை நான் யூகேக்கு பேசியிருக்கேன். 98 என் இரண்டாவது மகன் கிடைச்சிருக்கிற காலம், அதெல்லாம் நல்ல ஞாபகம். அது எனக்கு அங்க பேசிருக்கக்குள்ள அங்க ஒரு நான் பயான் செஞ்சேன், உருதுல தான் பயான் செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச உருதுல. அங்க அந்த பயான கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு மனிதர், ஹாபிஸ் பட்டேல் சாப், ஒரு பெரிய ஒரு மகான். அங்க ஒரு டியூஸ்பரி என்ற ஊர்ல பெரிய ஒரு புரட்சி செஞ்ச மனிதர். அவர் இந்த நிகழ்ச்சியை பயான கேட்டுக்கொண்டு போட்டு என்கிட்ட சொன்னார், கதை ஒன்று சொன்னாரு. முஃப்தி சாப், யூகேல வெதர் வந்துட்டு சில டைம்ல மைனஸுக்கு போகும், -5 போகும். இந்தியா, யூரோப், இங்கிலாந்து, லண்டன்ல, இங்கிலாந்துல வெதர் வந்து மைனஸ் போகும். ஆனாலும் உம்மட வயிற்றுல உள்ள புள்ளையோட வெதர் ஒரு நாளும் மைனஸுக்கு போறல, அது +12 தான் இருக்கும். அது ஹீட்ல தான் நிற்கும். எது
சொல்லி போட்டு சொன்னாரு, வெளியில் இருக்கிற வெதர் வந்துட்டு எப்படி உம்மட வயிற்றுக்குள்ள புள்ளைய தாக்காதோ அதே போல வெளியில் இருக்கிற எந்த ஒரு ஃபித்னாவும் வீட்டுக்குள்ள தாக்காத வீடு வீடாக இருந்தா. வெளியில எல்லாம் இந்த காலத்தில் இந்த ஃபித்னா, அந்த காலத்தில் அந்த ஃபித்னா எல்லாம் இருக்கு. நீங்க யோசிக்க இப்ப ஓப்பனா சொல்றேன், இது குடுவை பத்தி எல்லாரும் பேசுறீங்க. யார பத்தி? ஹெரோயின், குடு, ஐஸ் எல்லாம் பேசுறீங்க சார். சம்டைம் இது ஜும்மாவில் நாங்க ஓதுறதே ப்ரொபகண்டா மாதிரி தான். ஏண்டா குடு அடிக்கிற பள்ளிக்கு வரலையே, குடு அடிக்கிறவன் வாரம் இல்ல, குடு விற்கிறவன் எங்க வரல, பள்ளிக்கு வரல. இங்க கொத்துபாவூர் ஐஸ பத்தி நல்ல ஒரு பிரசன்டேஷன் உண்டு. நம்ம சின்ன புட்டு எடுத்து அடிச்சு பாக்குற கூகுள்ல போய் ஐஸ் சொல்லி அங்க அடிச்சா எல்லாம் நீக்கும். லொகேஷன், நியரஸ்ட் பிளேஸ் டு கெட் எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குது. அதுல இப்படி சொன்னாரு, நம்ம விஷயம் நீக்கு போல இல்லைன்னா தட்டி பாப்போமே. ஏண்டா ஐஸ் அடிக்கிறவன் குடு விற்கிறவன் கடைசியா பள்ளிக்கு வர்றது சுஹபி இப்ராஹிம் அபூசத்தா பள்ளிக்கு வரவரு. சம்டைம் நாங்க அப்படிப்பட்ட ப்ரொபகண்டா செய்யல, செக்டர்ஸ் வைஸ் எடுத்து பேசல. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்களோட ஊர்ல போய் பாருங்க, எல்லாத்தையும் கேட்கிறேன். இந்த பேட் ஹேபிட், அது எஃப்ஐஆர் ஆயிக்கேலும், அது இந்த ட்ரக்ஸ் ஆயிக்கேலும், அது இந்த நான் சொன்னது போல இந்த ஜெண்டர் இஷ்யூ ஆயிக்கேலும், இந்த இஷ்யூ எல்லாத்தை பத்தி பேசுற ஆக்களை பத்தி பாருங்க பாப்போம். அவங்களுக்கு ஃபேமிலி ஒன்று இருக்காது. ஐத வாப்பா வெளிநாட்டுல அல்லது உம்மக்கு பாப்பாக்கு பிரச்சனை. நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு குடும்பத்தில் இது நடக்க மாட்டான்னு சொல்ல வர இல்ல. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தது கேளா, அந்த ஃபேமிலியினுடைய கன்சென்ட்ரேஷன் இருக்கணும். யாரும் இது அண்டை சொன்ன பயான்ல நீங்க சொல்லி எங்க வீட்டுல வைஃபை 9 மணிக்கு ஆஃப் பண்ணியாச்சு. டிவைசஸ் எல்லாம் எங்க வந்துடும், ரூமுக்கு வந்துடும். மாண்ட ஐபோன் வந்துடும், எல்லாம் வந்துடும். அந்த டொங்கல் எங்க வச்சிருவாங்க. உங்களோட வீட்டுல டொங்கல் வந்தாச்சு, அடுத்த டொங்கல் வேலை செய்யுது. அந்த பாஸ்வேர்டு ஒரு மகனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை யாரும் நாசமாக்கி விட வேண்டும். இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதுக்கு காரணத்தை நீங்க எடுத்தா, பாப்பாக்கு மகனுக்கு இடையில, உம்மக்கு பாப்பாக்கு பிள்ளைக்கு இடையில கம்யூனிகேஷன் இல்லை. என்ன இல்ல கம்யூனிகேஷன் இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன், இங்க கல்யாணம் முடிச்சிராக்க முழு பேருக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் நியத்து வச்சுக்கொள்ளணும். நாங்க காபத்துல்லா முன்னோக்கி தொழுகிறோம். இது ஒரு வாப்பா மட்டும் கட்டின காபத்துல்லா இல்ல, இது வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபா. சுபகுக்கு பள்ளிக்கு வர ஒவ்வொரு பாப்பா தனியத்தான் பள்ளிக்கு வர. யூ ஆர் டூயிங் த ஃபண்டமெண்டல் ராங். பாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபாவை நீங்க தனியவன் சொல்லிட்டு போறீங்க. நான் சந்தோஷப்படுறேன். இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிற குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க, பாப்பாவை கூட வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோட வந்திருக்கிறீங்க. ஃபேமிலி என்ற அந்த பொண்டை கொண்டு வாங்கோ, ஃபேமிலி ஐந்து செய்யுங்கோ. ஹஜ்ஜுடைய மாசம் ஃபேமிலிக்குரிய மாசம். ஃபேமிலி தனியே இல்ல, தனியே யூ கேன் டு ஹிஸ்டரி. எனக்கு நான் உட்கார்ந்து பேச எனக்கு இந்த வைஃப் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லாட்டி, அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஃபேமிலி என்ற கன்செப்ட் நீங்க பாதுகாத்து நாளைக்கு அதை பத்தி மிச்சம் விரிவா பேசுவது இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தலையங்கம் தான் நாளைக்குள்ள தலையங்கம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண் என்று 2 வகையா படைச்சிருக்கிறார். அது 2 ஒன்றல்ல, ஆனா ஒன்று சொல்றாங்க. உங்களோட ஜெண்டாவை சூஸ் பண்ற பவர் உங்களுக்கு இருக்குன்றாங்க. அதை பத்தி எனக்கு நான் மிச்சம் டீப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்கா பேசிடும். ஆனாலும் ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஏண்டா கெப் ஒன்று, ஜெனரேஷன் கெப் ஒன்று. என்னைக்குது ஜெனரேஷன் கெப் ஒன்று. என்ன கெப் தெரியுமா? இந்த சபையில் இருக்கிற என்ன மாதிரி வாப்ப மாதிரி வச்சுங்க பாப்போம். எந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற பாடத்தை சிலபஸ எனக்கு அவங்களோட சேர்ந்து படிச்சிருமா?
Totally different. Totally different. Syllabus 100% different. அது விளங்கவே இல்லாது. நீங்க அதுக்கு வெளியிலிருந்து டீச்சர் ஹேர் பண்ணித்தான் வச்சோணும். அது வெளியில் இருக்கிற ஒன்று சொல்லுவாங்க தானே, ஒரு புத்தகத்தை வாசிக்கக்குள்ள வரிகளை மட்டும் வாசிக்க வேணும், அந்த வரி ரெண்டுக்கு இடையில ஒரு மெசேஜ் உண்டு. அது தெரியும் எங்களுக்கு. அந்த ரெண்டு வரிக்கு இடையில, ரெண்டு லைனுக்கு இடையில ஒரு மெசேஜ் உண்டு. அந்த என்ன மெசேஜ் என்றது அது எழுதினவனுக்கு தெரியும். அது ஏறது தெரியாது, விளங்காது எங்களுக்கு. இன்றைக்கு இருக்கிற இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி நீங்க போன சொன்னால் பெர்சன்டேஜ் எனக்கு சரியா சொல்ல தெரியாது, பெரிய ஒரு பெர்சன்டேஜ் ஏத்திஸ்டாக மாறியாச்சு. புத்திசம், ஹிந்துசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் என்ன சொல்றேன். எத்தனை பேர் இன்றைக்கு பேசுவாங்க லைஃப்ல வந்துட்டு மௌத்துக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி, அல்லாஹ் பத்தி? நான் அதை பத்தி மிச்சம் பேசினா உங்களுக்கே டவுட் வந்துடும். நீங்களே சொல்லும் கேட்கிற சரதாரடி கேட்கணும். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஸ்கூல்ல நடக்கிற மாணவ மன்றம், காம்படிஷன்ஸ், அதுகள்ல கூட இருக்கிற தலையங்கம் அப்படிப்பட்ட தலையங்கம் தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்ல கவனம் செலுத்துவோம். அப்ப இந்த ரெண்டு இருக்குது, ஆண் பெண் என்று ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டை வச்சு அல்லாஹ் வச்சிக்கிறான். இது ரெண்டு ஒன்றல்ல, இந்த ரெண்டுக்கு இடையில நியாயமான டிஃபரன்ஸ் இருக்குது. நியாயமான டிஃபரன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு ஒரு மேல சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன் இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் பல முறை சொல்லிக்கிறேன். நான் ஒரு முறை கனடாவில் இருந்தேன், நோம்பு துறக்க போயிட்டு நோம்பு காலத்துல ஒரு வீட்டில் இஃப்தார் செஞ்சு போட்டு பள்ளிக்கு போயிட்டு சுப்ப மகரபு தொழுவிட்டு இஷாவையும் தொழுவிட்டு பயானை முடிச்சுட்டு கையில பார்த்தா இந்த ஒச்ச காணமே, இதே வஸ்தம், இந்த ஒச்ச காணம், கையில் இல்ல போச்சு. அப்ப எப்படியோ வந்து அப்ப இதே மாதிரி பெரிய ஒரு கிரௌட், கிட்டத்தட்ட 400, 450, 500 பேர் பயானுக்கு இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இப்ப பயான் முடிச்சக்குள்ள இந்த வாட்ச் காணம், ஹதரத்துடைய வாட்ச் காணம் என்ற செய்தி டாக் ஆஃப் த மஸ்ஜிதா மாறிட்டு. அப்ப ஃபுல் டென்ஷன் ஆகி எல்லாருமே இப்ப அவங்களுக்கு ஒரு எது கொஞ்சம் ஒரு பேட் ஃபீலிங் பண்ணுமா, ஹதரத்துடைய வாட்ச் காணம் என்ற. அப்ப நான் இதாவது அழைத்து கொள்ளவே இல்லை காணும். கடைசிக்கு இப்ப பாஸ்டுக்கு போனாங்க. இப்ப சிசிடிவி கேமரா செக் பண்ற மாதிரி பாஸ் என்ன எங்க நோம்பு திறந்த நோம்பு இந்த வீட்டுல, அந்த வீட்டு கோல் அடிச்சு அங்க கேட்டாச்சு, கொஞ்சம் பாருங்க அந்த ரூம்ல வாஷ்ரூம்ல வச்சிக்கான்னு சொல்லி. யார்டா வச்சு? ஹதரத்துல இல்லையே, பயான் பண்ணக்குள்ள கையில வச்சு இருந்துச்சு. 300-400 பேர் முன்னுக்கு இருந்து பயான் கேட்ட அவங்களுக்கு இந்த வாட்ச் விளங்க இல்ல. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்குள்ள அதை வீட்டுல இது பார்த்த அப்ப விளங்கி எழுதி விளங்கிச்சிருப்ப. அல்லா அந்த பார்வையை கொடுத்திருக்கிற யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த பார்வை இல்ல. உங்களோட வீட்டுல என்ன உடுப்பு மாத்திரையை கூட குறைய சென்ற முறை உங்களோட உண்மையா பார்க்க போக்குள்ள என்ன ஷேட் போட்டீங்க அது தெரியா. ஆனா கல்யாணம் முடிச்சு கொண்டு போதல் முதலாவது முறை மாமிய பார்க்க போக்குள்ள என்ன உடுப்பு போட்டு போகணுன்ற கலரும் தெரியும், டிசைனும் தெரியும், தள்ள போட்டு ரப்பர் என்ன அதுக்கும் தெரியும், கலரும் தெரியும், மாத்தி போடுவாங்க. எங்களுக்கு அந்த செக்டர் இல்ல. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிக்கிறான். இத யார படைச்சி போடாம ரெண்டு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவனுக்கு ஒரு ஆம்புலேட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து செக்சுவல் லைஃப், அதுக்கு பிறகுதான் லவ். அன்பா
செக்ஷுவல் லைஃப் கேட்டா முதலது செக்ஷுவல் லைஃப், அதுக்கு பிறகுதான் என்ன இது அன்பு. ஒரு லேடிட்ட போனா அது நேர் மறுபக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட முதல்ல என்ன அன்பு, எனக்கு அன்பு காட்டு, இந்த லைஃபுக்கு செக்யூரிட்டி, இந்த தேவையெல்லாம் பூர்த்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவட லைஃப்ல தாம்பத்தியம் செக்ஷுவல் லைஃப் என்றது ஆரம்பமாகும். ஒரு ஆம்பளைக்கு என்ன உடும் தேவையில்ல, சாப்பாடும் தேவையில்ல, உடுப்பும் தேவையில்ல, முதலாவது இது, அதுக்கு பிறகு எது, இது அப்படித்தான் நல்லா வச்சு படைச்சிக்கிறதா. இதை விலகிக் கொள்ளணும், இதை விலகிக் கொள்ளணும். இதனாலதான் இந்த கண்ணோட்டத்தில் ஹதீஸ படிச்சாத்தான் ஹதீஸ ரெண்டா பிரிச்சேரும். ஆம்பளைக்குள்ள ஹதீஸ் என்ன, பொம்பளைக்குள்ள ஹதீஸ் என்ன. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சொல்றது ஹதீஸ் என்ன சொன்னா, நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த வேலையில நீங்க இருந்தாலும் சரி, கணவன் கூப்பிட்டா நீங்க பேசாகணும். அவருடைய பிரையாரிட்டி அங்க. கணவனுக்கு சொல்லிக்கிறதுமா, நீங்க எப்படி சொல்றது கஷ்டமேனா. இந்த கண்ணோட்டத்தை விளங்கினா மட்டும்தான் ஆண்களுக்குரிய ஹதீஸ் என்ன, பெண்களுக்குரிய ஹதீஸ் என்ன செய்யும், இது புரியும். இந்த லைஃப்ல ரெண்டு பேருடைய பிரையாரிட்டி வித்தியாசம். அவர் பேர் எதிர்பார்க்கிறது ஒரு பொம்பளை பார்க்கிறது. இப்ப சும்மா சொல்லுங்களேன், மனைவின்ற ஒன்று இல்லைன்னா நீங்க ஊடு கட்டுவீங்களா? ஊடு கட்டுறதுக்கு காரணம் சொல்லுவோம், யாரு? மனைவி. அவ பார்க்கறது நீங்க மௌத்தா போன நான் ரோட்டு போயிட்டு வைக்கும், இந்த லைஃப முதலாவது நான் செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், ஒரு ஊடு வேணும். பெண்கள் பெண்கள் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னா எங்கள்கிட்ட அசட் என்று இருக்க மாட்டாது. அவங்களோட முதல் பிரையாரிட்டி வந்துட்டு, வாழ்க்கையில முதல் தத்துவம் வந்துட்டு இந்த லைஃப செக்யூர் பண்ணிக்கொள்ளணும், நான் இப்படி வாழணும். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பிறகுதான் தாம்பத்திய வாழ்க்கை. நாங்க பார்க்கிற அப்படியல்ல, ஆம்பளைகள் சொல்லக்குள்ள தாம்பத்திய உறவு என்பது தான் முதலாவது. அது டெவலப் ஆனதுக்கு பிறகுதான் என்ன, அது சரியா கிடைச்சா எல்லாம் சரி, அன்பாய்ப்போம், மாஷா அல்லாஹ், எல்லாம் சரி, பிரச்சனை இல்லை. இங்க கொஞ்சம் குழப்பமா, அடுத்த நாள் காலையில டீக்கு சீனி போட இல்லாட்டி என்ன செய்யும், யுத்தம் தான் நடக்கும். சீனி போட்டில்ல, ஆனா சீனியை போட்டுக்கூடாதானே. இப்ப டீக்கு சீனி போட்டு இல்லாட்டி என்ன செய்யலாம், சீனிய சொல்லுங்களேன் போட்டுக்கொள்ளலாம். ஆனா தாம்பத்திய உறவுல செக்ஷுவல் லைஃப்ல ஹாப்பியானதுக்கு பிறகு தேத்தன்னிக்கு உப்பு போட்டு தந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மனுஷனுக்கு மிஸ்டேக் ஆகுறதானே, அது பிரச்சனை இல்லை, வேற ஊத்துங்க. அர்த்தம் என்ன, இது வந்து வெக்கப்பட்ட விஷயம் அல்ல, இது நேச்சுரல். இப்படித்தான் இதை புரியாம யூ கேனாட் ஹாப்பி இன் தி லைஃப். எந்த ஹஸ்பண்ட் நீட் என்ன, ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சோம்னா என்ன நடக்கணும், இதை நீங்க புரியாம உங்களுக்கு செய்யாது. இந்த அடிப்படை பிரச்சனை இது பேச தரும். இது லைஃப்ல ஆம்பளை அல்லாஹ் படைச்சது அப்படித்தான், ஆம்பளைய படைச்சது அல்லாஹ் அப்படித்தான். அதனால தான் மிக அன்பா சொல்றேன், லைஃப்ல ஒரு ஆணுண்டா யாரு, ஆணுடைய முதல் தேவை தாம்பத்திய உறவு, செக்ஷுவல் லைஃப். அது ஃபில் ஆகும் பொழுது, அது சரியாகும் பொழுது மற்ற எல்லாம் அவருக்கு சரியாகும், அன்பு வரும், எல்லாம் 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 செய்வாரு. இங்கல ஒரு லேடி எடுத்துக்கொண்டு அவ முதலாவது பார்க்கிறது செக்யூர்ட் லைஃப். இந்த லைஃப் செக்யூர், எனக்கு லைஃபுக்கு செக்யூரிட்டி வேணும், என் லைஃபை பாதுகாத்துக் கொள்ளணும். இவர் மௌத்தான ரோட்டுக்கு வைத்திடப்படாது. எனக்கு இதெல்லாம் கிடைச்சா அது தங்களை பார்ப்போம். யார் சொல்ற, இப்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் வாழணும். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அதனால லைஃப்ல ஒவ்வொருத்தருடைய பிரையாரிட்டி ஒவ்வொரு மாதிரி.
இதை விளங்கிக் கொண்டா உங்களோட வாழ்க்கை மனமாக போகும். இதுல ஹதீஸ் இவ்வளவோ எம்மாத்திரமோ ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல பயான் செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி கேட்டாங்க, ஐயுன் நிஸாஇ கைருன், மேல தாய்மார் இருக்காங்க தானே, கேட்டாங்க ஐயுன் நிஸாஇ கைருன், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? மாப்பிளை பார்த்தா கண்குளிர்ச்சியாக இருக்கிற பெண். அர்த்தம் என்ன? டிரஸ் வெல், வீட்டுல அழகா விடுங்கோ. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூதுல பதிவான ஹதீஸ் இது. قال صلى الله قيل لرسول الله صلى الله عليه وسلم, நபிட்ட கேட்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுன் நிஸாஇ கைருன், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? எத்தனை பேர் இருப்பீங்க மாசம் மாசம் 3 நாள் தவறாம நோன்பு பிடிப்பீங்க, மாசம் கிழமையில 2 நாள் நோன்பு பிடிப்பீங்க, நல்ல விஷயம், மானமண்டல்ல. தஹஜ்ஜத் வாழ்க்கையில தவறாம தொழுதிப்பீங்க, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? அல்லதி தசுர்ருஹு இதா நவர, மாப்பிள அவளை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். இது என்ற மனைவியனா, மாஷா அல்லாஹ், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். நான் நினைச்சேன் இந்த கலாச்சாரம் இருக்கிறது 100க்கு 100% யார்கிட்ட தெரியுமா? தமிழாக்கள்கிட்ட. யார்கிட்ட? தமிழாக்கள்கிட்ட. அவங்க மாப்பிள்ளைய தெய்வமா தான் பார்ப்பாங்க. எங்கள்கிட்ட தெய்வம் இல்லை, எங்கள்கிட்ட சுவர்க்கம். மனைவியிட சுவர்க்கம் கணவன், கணவன் சுவர்க்கம் மனைவி. ட்ரெஸ் பண்ணுங்க அழகா, நல்ல அழகா. நாங்க கொடுக்கிற உடுப்பு யாருக்கு? யாருக்கு? ரோட்டுக்கு. யாருக்கு? ஃபங்க்ஷனுக்கு. வீட்டில் இல்ல. பிளீஸ் சிஸ்டர்ஸ் சொல்றேன், வீட்டில் அழகா விடுங்கோ. உங்களோட பிள்ளைகளும் பார்த்து உங்களை என்ஜாய் பண்ணணும். நல்ல மனமாயிரி கூட்டுள்ளுக்கு. இது ஹதீஸ், நான் எந்த கையால சொல்லல. நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கணவன், உங்களோட சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவன் கண் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு தானே, ஒர்க் என்வாயர்மெண்ட்டுக்கு போயிட்டு யாராவது பார்த்தோன்னே என்ன யோசனை வரும்? ஏன் வயசுக்கு இப்படி கொடுக்கலாம்? அவ உடுத்தா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேனே. பெண்கள் டிரஸ் பண்றதும் இபாதத்து, மறந்துடவானவன். பெண்கள் எது பண்றது? டிரஸ் பண்றது இபாதத்து. நல்ல அழகா டிரஸ் பண்ணுங்க. கணவனுக்கு சொல்றேன், நல்லதை வாங்கி கொடுங்க, நல்லதை வாங்கி கொடுங்க. பெண்களுடைய உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய 4 விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வர 4 விஷயத்தை சொல்றேன். டிரான்ஸ்பேரன்சியா இருக்கக்கூடாது. எது? டிரான்ஸ்பேரன்சி ஏதாவது. ஹஸ்பண்டுக்கு முன்னால டிரான்ஸ்பேரன்சி ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்ப அது உடுக்கல தெரியுமா? அதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். கல்யாணம் முடிச்சோடனே மாமாட சொல்ல, மாமா ஏண்டு விட்ட நீங்க என்ன மனைவியை கொண்டு விடுங்க, நீங்களும் மனைவி மட்டும்தான். எப்படி உடுத்து பார்த்தா உடுத்து பாருங்க, பிரச்சனை இல்லை. இப்ப போயிட்டு மாமாவோட உடுப்பு அப்படி உடுப்பாத வேணும். இது மார்க்கம். நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரது மார்க்கம். நீங்க அங்க இங்க அந்த 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 போன கல்வி பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் பார்க்கணும். உங்களோட மனைவி, இது மார்க்கம். இதுல வந்து இது படிக்க வேண்டிய பாடம்.
உங்களோட சொந்த ஊடு. நீங்க சொல்றீங்க மாமாட்ட, மாமா எனக்கு ஒரு ஊடு உண்டிக்குது, பெரிய ஒன்றும் இல்ல. உங்களோட மகள் எந்த மனைவி கோதுடும்போ நான் பார்த்துக் கொள்றேன். எனக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கலும். கடைக்கு போனீங்க, டிஸ்பிளே ஒண்டிக்குது, நல்ல உடுப்பு ஒண்டிக்குது, இது உடுப்பாட்டி பார்த்தா நல்லமா வாங்கிக்கொண்டு போயிட்டு உடுப்பாட்டி பாருங்க, எந்த குத்தமும் இல்ல. இது இபாதத் உங்களுக்கு. ஏண்டா உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. இதுதான் உடுப்புல முதலாவது விஷயம். டிரான்ஸ்பேரன்சி இல்ல அப்படின்னா உடுத்து உடுக்காது மாதிரி உடுத்தும். ரெண்டாவது டைட்டா உடுக்கலாம். எப்படி சில உடுப்பு உடுத்திப்பாங்க, எப்படித்தான் கலட்டினோ தெரியும், எப்படித்தான் போட்டி கோப்பான், எப்படி கலட்டுவாங்களோ தெரியாது. சலாக்கள் தெரியுமா பார்த்தா அப்படி சந்தேகம் வரும், எப்படி போட்டாங்களோ தெரியாது சொல்லி. மூணாவது ஒன்று டிரான்ஸ்பேரன்சி இல்ல, ரெண்டாவது டைட் ஆயிக்கலாம். மூணாவது என்ன தெரியுமா, ஒரு உடுப்புல ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கும், பெண்களுடைய உடுப்பும் ஆண்களுக்கும் என்ன செய்ய மாட்டாது, அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கு இல்ல, பெண்கள் உடுப்பு ஆண்களுக்கு இல்ல. டெனிம் பெண்கள் உடுக்கிறாங்க, பெண்களுக்கு உடுக்கிற பிரச்சனை இல்ல, அது பெண்களுக்கு தைக்கப்பட்டது. ஒன்றை கொண்டு மாற்றி மாற்றி செய்யலாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதை பத்தி பேசுற நேரம் அல்லது. சரி, நாலாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த உடுப்பு கட்டாயம் அவுரத்தை மறைச்சோணும். எதை மறைச்சோணும்? எத்தனையோ பேர் 1000 எடுத்து சொல்லுவாங்க. நான் சொல்றேன், யூத்தை விடவும் அந்த யூத்துடைய ஏஜை விட கூடிய பெரியவங்க அவங்களுக்கு சொல்றேன். இந்த யூத் பொதுவா இன்றைக்கு நல்ல அழகா உடுப்பாங்க, மாஷா அல்லாஹ். அதிகமான இடங்கள் நல்ல அழகா உடுக்கிறாங்க. கம்பேரிட்டிவ் நல்ல ஒரு ஏஜ் ஒண்டிக்குது 40, 45. நான் அவங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நீங்க டவுசர் உடுக்கக்குள்ள, டிஷர்ட் போடக்குள்ள, சுஜூதுக்கு போயிட்டு ருக்குவுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள உங்களோட பின்னுக்கு என்ன இருக்குன்றது சில கட்டங்கள்ல குரூஸ் நல்லா விளங்கும், குரூஸ் மார்க் நல்லா விளங்கும். அப்படி உடுக்குவானம், அப்படி உடுக்கவானம். அவுரத்து மறைச்சோணும், அவுரத்து மறைச்சோணும். உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய கலாச்சாரம் இது. இஸ்லாம், இது இஸ்லாமிய சொல்லித்தர வரையறைகள். எனவே பெண்களை பொறுத்தவரையில நல்ல பெண் யார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாப்பிள்ளை பார்த்தா, மாப்பிள்ளை அவளை பார்த்தால் மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் வரும். அல்ஹம்துலில்லாஹ், என்ன கண் குளிர்ச்சி அல்லாஹ் தந்திருக்கிறானப்பா. யாருக்கு செஞ்ச நலவோ தெரியா, யாருக்கு செஞ்ச நலவோ தெரியா என்று நினைச்சால், அன்பு தாயே சகோதரியே, நீ ஒரு சொர்க்கவாதி. என்னதுக்குத்தான் அபாயால அடிக்கி அடிக்கி வச்சிக்கோ தெரியா, எப்ப பார்த்தாலும் இந்த உடுப்போட தான் வீட்டுல. நாங்க யாரத்தான் பார்க்க கணவன் நினைச்சா, கணவன் பார்க்கிற குத்தத்துக்கு நீதான் குத்தவாளி. கணவன் பார்க்கிற செய்த தவறுக்கும் யாரு குத்தவாளி? மனைவி தான் குத்தவாளி. அன்றைக்கு சொல்லிட்டேன், நேற்று சொன்னேன். பிக்யூ என்ன? பிசிக்கல் கோஷன். உங்களோட பொடியை நீங்க மெயின்டைன் பண்ணணும், உங்களோட பொடியை நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது பெரிய விபரீதங்கள் ஏற்படுத்தும். குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பொடி. யூ ஹேவ் டு மெயின்டைன் தட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அதுல, உடுப்பு மற்ற பொடியில. கான்னஹு முன்சிரு ஜைஷ், பேசினா அப்படி உசும்பி நிற்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த விஷயத்தை கவனத்தில் செலுத்துங்க. நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேச போறது வேற டாபிக். இன்றைக்கு நான் பேசி முடிச்சிடுறேன். நான் கடைசி ஒரு மெசேஜ் சொல்றேன் இங்க இருக்கிற பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் நோம்பு முழுக்க எல்லாத்தையும் பேசின பேச்சு தான் இது. நான் எப்பயும் சொல்லுவேன், கிங் த வைஃப் யாரு சொல்லுங்களே? குயின். கிங் த வைஃப் யாரு? பின்ன குயின் த ஹஸ்பண்ட் யாரு? சொல்லுங்களேன். இங்கிலீஷ் மீடியம் படிச்சா கத்தானேங்க. கிங் த வைஃப் குயின், சந்தேகமே இல்லை. கிங் சார்ல்ஸ் த வைஃப் யாரு? யாரு? குயின் தான் சொல்லுவாங்க. இப்ப கிங் சார்ல்ஸுக்கு முந்தி யாரு? இந்த குயின் எலிசபெத். அவரோட ஹஸ்பண்ட் யாரு? கிங்கா?
சொல்லுங்க பாப்போம். அமெரிக்காட பிரசிடென்ட் வைஃப் யாரு சொல்லுங்களேன்? ஃபர்ஸ்ட் லேடி. அமெரிக்காட பிரசிடென்ட் வந்து ஒரு லேடி ஆயிருந்தா அவரோட ஹஸ்பண்ட் யாரு? சிந்திக்கணும். நான் தான் கேட்கிறேன், ஜெண்டாவை பத்தி பேசுறாங்க கேட்கிற கேள்வி இது. ஜனாதிபதியுடைய பிரசிடென்ட், இலங்கை நாட்டு ஜனாதிபதியுடைய பிரசிடென்ட் வைஃப் யாரு? ஃபர்ஸ்ட் வைஃப். ஒரு லேடி ஆயிருந்தா அவரோட ஹஸ்பண்ட் யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிங் த வைஃப் குயினாக எப்பயும் இருப்பான். உங்களோட ஹஸ்பண்ட் கிங் ஆக இருக்கும் காலமெல்லாம் நீங்க யாராய்ப்பீங்க? குயினாகவே இருப்பீங்க. நீங்க குயினானா உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொசைட்டில பேரு வேற. அது நான் சொல்ல விரும்பல. தாய்க்கு சொல்றேன், சகோதரிக்கு சொல்றேன். நீங்க குயினானா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பேர் என்ன? வேற. நீங்க எதனாலும் குயினாகவே இருக்கணும்டா உங்களோட ஹஸ்பண்ட ராஜாவா பாத்துக்கோங்க. You make your husband as a king, you will be going to be a forever queen. ஆனா நீங்க queen ஆனா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பேரு வேற சொசைட்டில. உங்களோட மகளோட கல்யாண டைமுக்கு சொல்லுவாங்க, அது நல்ல குடும்பம், பிரச்சனை ஒன்றும் இல்ல, ஆனா அங்க கொஞ்சம் அவரு நீக்கிற அவரு கீழே தாண்டுவாங்க. உங்களோட மாமா நீக்கிற யாரு கீழே? மாமி கீழே. நீங்களும் அங்கத்தான், அங்க அப்படித்தான், அங்க கொஞ்சம் வந்தாச்சுதான் சொல்லுவாங்க. எந்த ஆட்சி? அதனால பாருங்க. அப்படியா? இது நான் சொல்லித்தால உண்மை. எத்தனையோ குடும்பத்தில் நிக்காகுகள் அப்படி இல்லா போயிட்டு சொல்லுவாங்க. அங்க இல்ல நல்ல பிரச்சனை ஒன்றும் இல்ல, அங்க கொஞ்சம் ஹாஜியாட வைஃப் தான் கொஞ்சம் என்ன ரிமோட் கொண்டு அவட கையில தான் நீக்குது. ஹாஜியார் ரிமோட் கொண்டு அவட தான் நீக்குது. யார்கிட்ட? மேடம்கிட்ட. அப்ப மருமகன் நீங்க அங்க முடிச்சா உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் இவங்க தான் கொடுக்க மாமிட்ட. அப்படித்தான் நடக்கும். அப்ப அது கெட்ட பேர் குடும்பத்துக்கு. சகோதரிக்கு சொல்றேன், அன்பு சகோதரருக்கு சொல்றேன், தாய்மாருக்கு சொல்றேன், நீங்க குயினாக எதனாலும் இருக்கணும்டா உங்களோட ஹஸ்பண்ட நீங்க கிங்கா பாத்துக்கோங்க. நீங்க குயினாகவே இருக்கலாம். அதுக்குரிய வழியை பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றதான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இந்த 5 நாளையில சூசகமாக மிக தெளிவாக கொஞ்சத்தை ஓப்பனா சொல்லியிருக்கிறேன். 2 பேருடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். ஒரு ஆம்பளை எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு இன்னும் உண்டு. 2 பேருக்கும் செக்ஷுவல் லைஃப் தேவை. ஆனா இவருக்கு முதலாவது வேணும், அவருக்கு 2வது வேணும். அவட லைஃப்ல முதலாவது வேணும், லைஃப் செக்யூர்ட் ஆகணும். லைஃப் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக அமையணும். என் லைஃபுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சோணும். இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லிக்குது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திக்குது. கடைசியாக இன்னும் உண்டு, இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் ஞாபகம் வந்ததை சொல்றேன், அதை எழுதி கொண்டு வந்த இன்றைக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு நாளும் உங்களோட ஹஸ்பண்ட இன்னமொத்தருடைய கம்பேர் பண்ண வாணும். உங்களோட வைஃப இன்னமொத்தருடைய கம்பேர் பண்ண வாணும். ஏண்டா இந்த சபையில் இருக்கிற முழு பேருடைய பேஸ் கட்டும் ஒவ்வொரு மாதிரி தானே. இது ஒவ்வொரு பேஸ் கட்டும் உலகத்தில் யாருடைய பேஸ் கட்டும் எது இல்ல, சேம் இல்ல. இந்த பிங்கர் பிரிண்ட் வித்தியாசம். கியாமத்து வரைக்கும் படைக்கப்பட்ட மக்களுடைய பிங்கர் பிரிண்ட் வித்தியாசம். அல்லாஹ் சொல்ற நாளை கியாமத்தின் பிங்கர் பிரிண்டோட சேர்த்துதல் பாட்டுவேன். இது அப்படித்தான் நல்லா படைச்சிக்கிறேன். எப்படி எங்கட பிங்கர் பிரிண்ட் வித்தியாசமோ, எங்கட ஃபேஸ் கட் வித்தியாசமோ, இதே போல ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆட்கள். தங்கச்சியிட ஹஸ்பண்ட போல உங்களுக்கு கேதா கேட்கவான. அவரு யூனிக் மாடல், இவரு யூனிக் மாடல். அவரு வேற, இவரு வேற.
உங்களோட வைஃப் கேட்கிற உங்களோட தங்கச்ச மாதிரி எவ்வளவு கட்டுப்பாடு அதப்பா ஒழுக்கமா ஐக்கிறா அப்படித்தானே. வைஃப்ல தங்கச்சி எல்லாருடைய கண்ணுக்கு மேலே அப்படி வழங்குடா. வைஃப்ல தங்கச்சி எல்லாருடைய கண்ணுக்கு வேண்ட வழங்கும். அதுல காமெடியில சொல்லுவாங்க தானே, காமெடியில சொல்லுவாங்க டேட் ஆஃப் பர்த் கேட்பா வைஃப், என்ன டேட் ஆஃப் பர்த் தெரியுமான்னு சொல்லி தெரியா. அவட தங்கச்சி தெரியும் யாருக்கு, மைனிட பர்த் எல்லாருக்கும் தெரியும் பொதுவா. அப்ப இது ஒரு எங்க கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட வந்துட்டு. அப்ப இன்னமத்தரோட யாரையும் கம்பேர் பண்ணி பேசவானும். இது லைஃப்ல யூசுப் முஃப்தி மாதிரி அவர் இல்ல அப்படி கேட்கோமானம், அவரை மாதிரியே யூசுப் முஃப்தி இல்ல கேட்கோமானம். யூசுப் முஃப்தின்றது வேறொரு யூனிக், அவர்ன்றது வேறொரு யூனிக். ஒவ்வொருத்தரையும் நல்லா படைச்சிக்கிற எப்படி எப்படி. இப்ப உதாரணமா ஒரு வாப்ப கேட்டாராம் ஒரு புள்ளேட்ட, ரிசல்ட்ட கொண்டா எடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் பாடத்துல 75 மார்க்ஸ் கேட்டான். அந்த வீட்டு புள்ள எத்தனை எடுத்து சொல்லி அவர் 85 நானும் இவருக்கு ஃபுல் பேர் ஆகிட்டு. யாருக்கு? பாப்பாக்கு. பாப்பா கேட்டான், இங்க சொல்றேன், நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தானே போறீங்க, ஓ ஒரே டீச்சர் படிச்சுறீங்க, ஓ எக்ஸாம் பேப்பர் உண்டு தானே, ஓ எல்லாம் உண்டு, அவன் எப்படி 85 நீ எப்படி 75? யாரு கேட்டான்? பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒன்றுமே சரிவார் இல்ல. கடைசியா சொன்னா வாப்ப வித்தியாசம் தானம். கடைசி என்ன சொல்லணும்? வாப்ப வித்தியாசம் சரிதானே, பொய் இல்லைங்க. அந்த ஜீன் படிக்கிற ஜீன், இந்த ஜீன் வேற ஜீன்ஸ். இதை ரெண்டே கம்பேர் பண்ண ஒரு நாளும் அல்ல இவரை படைச்ச ஒன்றுக்கு அவரை படைச்ச ஒன்றுக்கு. எல்லாருமே டாக்டர் ஆனா டாக்டர் யாரு போற கடைசிக்கு? எல்லாருமே டாக்டர் ஆனா டாக்டர் யாரு போற? நீங்க சொல்லுவோமே, இந்த நாங்க கொண்டு ஸ்கூலுக்கு போடுற 1ஆம் கிரேட் 1க்கு போடுற பேரண்ட்ஸ் கேள்வி பார்ப்போம் என்ன வாங்கணும் சொல்லி எல்லாருமே சொல்றேன், டாக்டர் மாத்திய வேண்டோனே, இன்ஜினியர் மாத்திய வேண்டோனே, பைலட் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும், முழு பேரும் சொல்ற அப்படித்தான் சொல்றது. சரி, அந்த பிள்ளைகள் உமா வாப்ப சொல்ற மாதிரியே அல்ல எல்லாருமே டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி ஆக்கினா யார்த முடிய யாரு வெட்ட சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பாபரும் வேணும் பாப்பா, நல்ல பாபரும் வேணும், நல்ல 3-wheel டிரைவரும் வேணும். நீங்க நினைச்சதுக்கு எல்லாரும் படிச்சு வச்சேலா. இறைச்சி கடையில வியாபாரம் செய்யறதுக்கும் அதுக்குரிய ஆலையும் அல்லா உற்பத்தி செய்யணும், அப்பதான் மாணவிக்கும். அதனால தயவு செஞ்சு எங்கட ஹஸ்பண்ட் இப்படி இல்ல, மாமாக்கு சொல்றேன், மூத்த மருமகனுக்கு இப்படி கேள்வி ஏன் 2ஆம் மருமகனுக்கு கேடா? அவர்கிட்ட திருப்பி கேட்டீங்க உங்களோட மருமகனும் நீங்களும் உங்களோட மாமாக்கு எப்படி கேட்டா அது வேற விஷயம். அது கிறிஸ்துவுக்கு முன்னுள்ள பேச வேண்டி வரும். அதனால தயவு செஞ்சு ஃபேமிலி லைஃப்ல இன்னமொத்தரோட நீங்க உங்களை ஒப்பிட்டு பேசவானம். நீங்க ஒரு யூனிக் மாடல், அவர் ஒரு யூனிக் மாடல், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனிக்காக இருக்கிறோம். நாங்க 2 பேரும் இந்த பெரிய அடிச்சுவோம், இந்த வாழ்க்கையை போவோம், சந்தோஷமா போவோம், ஹாப்பியா போவோம், இருக்கிறத கொண்டு போவோம். லைஃப கம்பேர் பண்ணி பேசவானம் யாரோட. அல்லாஹ் கம்பேர் பண்றதுக்கு யாரையும் வச்ச இல்ல, அல்லாஹ் செப்பரேட்டா தான் வச்சிருக்கிறான். இந்த மென்டாலிட்டியை உருவாக்கி கல்யாணம் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சு முதலாவது கட்டத்திலே லைஃபுக்கு ஒரு விஷனுக்கு இருங்கோ. லைஃப் என்ன இருங்கோ? விஷன். விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்க 2 பேரும் எதுக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறோம்? நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வாழ போற இந்த லாங் லைஃப்ல எங்கட அச்சீவ்மெண்ட் என்ன? நாங்க அதை பார்த்துட்டு தான் மௌத்தாகணும். நாங்க அதுக்கு தான் சேர்ந்திருக்கிற இடத்துல. நாங்க கடையை திறந்து கடைக்கு போட்டிப்போம், விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸ்கூலுக்கு போட்டிப்போம், எல்லாத்துக்கும் போட்டிக்குது. என்னோட ஃபேமிலி லைஃபுக்கு என்ன விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? எழுதுங்க விஷன் ஸ்டேட்மெண்ட், எழுதுவீங்க. நீங்க 2 பேரும் நாங்களும் சேர்ந்து எழுதணும். என்ன எழுதணும்?
கணவனும் மனைவி சேர்ந்தது எங்க 2 பேருக்கு மௌத் இருக்குது. எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்படணும்? எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்படணும்? சும்மா வந்து நான் மௌத்தானது பிறகு இவன் இன்னாருடைய மருஹூம் ஹனீஃபா பஹ்ஜி மதரத்துடைய மகனாரும் உமர் உமைர் உஸ்மான் அப்படின்ற வாப்பாவும் இன்னாருடைய புள்ள மௌத்தாயிட்டா நடக்க இந்த புள்ளையோட பேரை நீங்க கேட்ட உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த அறிவிக்க மரண அறிவித்தல் அப்படித்தானே. எங்கட மரண அறிவித்தல் வாசிக்கப்படணும் நாங்க செஞ்சவைகளை வச்சு, எங்கட கிரியேட்டிவ் வச்சு, எங்கட கிரியேட்டிவ் வச்சு இதை செஞ்சிட்டு மௌத்தானாரு, இப்படிப்பட்ட ஒன்று உருவாக்கிட்ட மௌத்தானாரு. இந்த அப்படிப்பட்ட ஜனாசாக்களே இல்லாம இல்ல. நல்லதை செஞ்சிட்டு வாழ்க்கையை முடிச்சுக் கொள்வோம். எங்களை நாங்க செஞ்சதுதான் எங்களை மரண அறிவித்தலாக மாறணும். நாங்க செஞ்சது மரண அறிவித்தலாக மாறணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நான் இந்த முன்னு சொன்ன உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி 5 குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லி முடிக்கிறேன். எத்தனை குடும்ப வாழ்க்கை? குர்ஆன்ல 5 வகையான குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாளை விட்டு எங்களை பாதுகாப்பானாக, 5வது கொண்டு வைப்பானாக. ஒரு கூட்டம் இருக்குது அல்லாஹ் சொல்றான், மாப்பிள்ள மார் நல்ல மாப்பிள்ள, மாஷா அல்லாஹ் நல்ல மாப்பிள்ள. பொண்டாட்டியோ படுமோசம், படுமோசம். அல்லாஹ் 2 உதாரணம் சொல்றான். நூஹ் நபி லூத் நபியை போல. யார போல? நூஹ் நபி லூத் நபி. குடும்பமா வாழ்றாங்க எத்தனையோ பேரு. பொண்டாட்டி அதோ பாடு, அதே பாடு, லைஃப் முடிஞ்சு ஒன்றுமில்ல. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. 2வது குடும்ப வாழ்க்கை உண்டிக்குது. வைஃப் மாஷா அல்லாஹ் சாலிஹான ஒரு பெண், நல்ல ஒரு பெண், எல்லா வகையான நல்ல குடும்பம் இருக்குது. முஃமினாத்தின், முஸ்லிமாத்தின், கானிதாத்தின், ஆபிதாத்தின், சாயிஹாத்தின், சய்யிபாத்தின், சுப்ஹானல்லாஹ் எல்லா நல்ல பண்பும் அந்த பெண்ணிடத்தில் இருக்குது. அல்லாஹ்ட்ட கையேந்தினா கை கீழே போறதுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கறத கொடுத்துடுவான். அப்படிப்பட்ட சாலிஹான நல்ல பெண். ஆனா கணவனோ ஃபிரௌன். கணவன் யாரு? ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொர்க்கத்துல நபியோட வாழ போறா. ஆனா அவட கணவன் நரகத்துக்கு போய்த்திடுவான் ஃபிரௌன். இது 2வது. 3வது ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருண்டா? கணவனும் மோசம், மனைவியும் மோசம், 2மே சட்டிக்கேற்ற மூடி, 2ம் படு மோசம். அல்லாஹ் சொல்றான், அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவியை போல. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸ். வம்ரஅத்துஹு மனைவி, கணவனும் மனைவியும் 2 பேரும் மோசம். 4வது ஒண்டிக்குது. முதநாத்து இஷா தொழுகையில் ஹஜ்ரத் ஓதினாரு. அதுதான் அத்தையிபூன் லித்தையிபாத் வத்தையிபாத் லித்தையிபூன். நல்லோருக்கு நல்லவர்கள், நல்ல பெண்ணுக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணுக்கு நல்ல கணவன், நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி. அப்படிப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை போல. நல்ல மனிதருக்கு சுப்ஹானல்லாஹ் நல்ல பெண்கள் அல்லாஹ் கொடுத்தான், சாலிஹான பெண்களை கொடுத்தான். கணவனும் நல்லம், மனைவியின் நல்லம். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாக்கி வைப்பானாக. 5வது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அது யாரு தெரியுமா? அது எங்களோட தாய்மார்கள். அது எங்களோட தாய்மார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நாட்டில் இருக்கிறாங்க பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். SLBC ஒரு முறை பயான் செஞ்சுட்டு நிகழ்ச்சி முடிச்சிட்டு வாரேன். ஒரு தாய் வந்திருக்கிறா தந்த மகனை கூட்டிக் கொண்டு. அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்குவானாக. அந்த புள்ளையிட கண் அப்படியே இல்லை, இது அப்படியே சத வளர்ந்து, இந்த கண்ணுக்கு சத. அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க SLBCக்கு ஒரு கிராஸ் காம்படிஷனுக்கு.
புள்ள குர்ஆனோட வந்திருக்குது. அந்த புள்ளே ஒரு மௌலவி ஒரு ஹாபிஸும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப நான் கண்டதுமே அசந்து போயிட்டேன். அப்படியே நான் கேட்டேன் அந்த ஹதரத்திட்ட, யாரு வாப்பா இது? இது இந்த தாயுடைய மகன். அப்ப பேசிட்டு கொண்டு சொன்னாரு, ஹதரத் சொன்னாரு, ஹதரத் ஒரு வரலாறு படைச்ச தாயின்டா. புள்ள கிடைச்சது ஹாஸ்பிட்டல்ல. வாப்பா புள்ளைய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. பெத்தா பிறந்திருக்கிற புள்ள இப்படித்தான் பிறந்திருக்குது. அப்படியே புள்ளைய பார்த்துட்டு வெளியே வந்தவர் இன்னும் வீட்டுக்கு வரல. போனவர் தான் எங்கன்னு தெரியால் மிஸ். அண்டக்கு அந்த உம்மை பாரம் எடுத்தா இந்த புள்ளைய நான் இன்ஷா அல்லாஹ் கரை சேர்ப்பேன். நான் சந்திச்சேன். அந்த ஹாபிஸுக்கு வந்து அருள் செய்வானாக. கண் இல்லாத பிள்ளைக்கு குர்ஆனை மனப்பாடமாக வச்சுக்குது. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, பாப்ப இல்லாத உம்மா. அன்பு தாயே, சகோதரியே, கணவன் விட்டுட்டு போய்த்தான், தலாக்கு சொல்லிட்டான் 2 புள்ளைய வச்சுட்டு. கணவன் மௌத்தாகிட்டார் 3 புள்ளைய வச்சுட்டு. நீங்க வரலாறு படைச்சலாம். 5வது குடும்பம் அந்த குடும்பம் தான். கணவன் இல்ல, சின்ன வயசுல மௌத்து. தாயே, சகோதரியே, எனக்கு வந்து கொண்டே இருக்குது. நாளைய கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துடைய கதவை திறக்கிறதுக்கு கதவு மூடப்பட்டிருக்கும். எல்லா நபிமார்களும், எல்லா வலிமார்களும், எல்லா அவுலியாக்களும் அப்படியே வரிசையா நிற்பாங்க. கதவு திறக்கப்படலை. இன்னும் வேண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வர இல்லை. அப்ப கடைசியாக வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்துடைய கதவை திறக்கிறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபிமார்கள் அப்படியே வரிசையா நிற்பாங்க. எல்லாரும் நிற்பாங்க, பெரிய கூட்டம். இந்த நேரத்தில் சுவர்க்கத்துடைய கதவை திறக்க போகக்குள்ள சில பெண்களும் பின்னால போவாங்க. யாருக்கு பின்னால? நபிக்கு பின்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்பாங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, நீங்க யாருன்னு கேட்பாங்க. இவ்வளவு எல்லாம் நபிமார்கள், இவ்வளவு எல்லாம் மக்கள் இப்படி ஈக்கக்குள்ள நீங்க பின்னால வாரீங்க. மால குன்ன வமன் அன்துன்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. யாரை பார்த்து? அந்த பெண்களை பார்த்து. அந்த பெண்கள் நிறைய சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு தியாகம் செஞ்சது போல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப தியாகம் செஞ்ச பெண்கள் நாங்கண்டுவாங்க. என்னன்னு கேட்பாங்க. எங்கட கணவன் எங்கட கையில 2 சின்ன 3 பிள்ளைகளை வச்சுட்டு தந்துட்டு மௌத்தாகிட்டாரு, அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நஹ்னு ஸாத்து மன்ஸபின் வ ஜமாலின், எங்களுக்கு நல்ல அழகும் இருந்துச்சு, நல்ல வசதியும் இருந்துச்சு. எங்களை 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு 3 பேர் 4 பேர் கேட்டும் வந்தாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல, மறுமணம் செஞ்சு கொள்ள இல்ல. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி திருமணம் முடிக்க இல்ல. ஏண்டா, நாங்க திருமணம் முடிச்சா எனக்கு சந்தோஷமா வாழேனும், ஆனா இந்த புள்ள ரோட் இறங்கிடும். அதுக்காக வேண்டி எங்கட வாழ்க்கையை தியாகம் செஞ்ச பெண்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்க யாருக்கு முன்னால. அதனால புள்ள வளர்க்கிறது என்பது நிக்காஹினூடாக, திருமணத்தினூடாக கிடைச்ச புள்ளைய வளர்த்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தில் வெற்றி கண்டா ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி வமரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. அல்லாஹ் 5வது குடும்ப வாழ்க்கையாக, குடும்பமாக ஒரு தாய், கணவனை இழந்த தாய், கணவன் விட்டுட்டு போய்த்தான், கணவன் தலாக்கு சொல்லிட்டு போய்த்தான், கணவன் அப்படியே காணாமல் போய்த்தாரு. ஆனாலும் உம்மா என்ன செய்யல, விட்டு கொடுக்க இல்ல. அப்படிப்பட்ட தாய் பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு